சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவன், கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காணமாட்டீர்கள், மழையையும் காணமாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே தியானிக்கும்படியாக தேவரீர் எங்களுக்கு கொடுத்த சத்திய வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்திய வசனத்தின் மூலமாக தேவரீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே கிருபை நல்கிறளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காணமாட்டீர்கள், மழையையும் காணமாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நாம் வாசிக்க கேட்ட இந்த அதிகாரத்திலே மோவாபியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படியாக புறப்பட்டு செல்கிற 3 ராஜாக்களை குறித்து நாம் இந்த அதிகாரத்திலே படிக்கிறோம். இந்த 3 ராஜாக்கள் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் இதே அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திற்கு வரும்போது, இஸ்ரவேலின் ராஜா, 2வது ஏதோமின் ராஜா, 3வது யூதா தேசத்து ராஜா, இப்படி 3 ராஜாக்கள் மோவாபியரை எதிர்த்து யுத்தம் செய்யும்படியாக செல்வதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நாம் தேவனால் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் எப்படி நம்மை ராஜாக்களாக ஆசாரியராக ஏற்படுத்தி இருக்கிறார் என்றால், அவருடைய பரிசுத்தாவின் அபிஷேகமாகிய ஞான ஸ்நானத்தை கொடுத்துதான் நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியராகவும் ஏற்படுத்தி இருக்கிறார். வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக, ஆமீன் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தேவன் நம்மை கழுவி சுத்திகரித்து பின்பு நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கும்படியாக அவருடைய பரிசுத்தாவின் அபிஷேகமாகிய வல்லமையை கொடுத்து பரிசுத்தாவின் ஞான ஸ்நானத்தினாலே நம்மை அபிஷேகம் பண்ணி நம்மை அவருக்கு முன்பாக ராஜாக்களாகவும் ஆசாரியராகவும் ஏற்படுத்தி இருக்கிறார். நாம் தேவனுக்கு முன்பாக ராஜாக்களாகவும் ஆசாரியராகவும் காணப்படுவோமே ஆனால் நமக்கும் கூட யுத்தம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். யாருக்கு எதிராக யுத்தம் உண்டு என்றால், தெய்வ பிள்ளையே, அன்றைக்கு மோவாபியருக்கு எதிராக யுத்தம் செய்ய வேண்டியதாய் இருந்தது. நம்முடைய ஜீவியத்திலையும் கூட நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு விரோதமாக கிரியை செய்கிற சத்ருவின் வல்லமைகளுக்கு எதிராக நமக்கு யுத்தம் உண்டு. உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு எதிராக கிரியை செய்கிற சத்ருனுடைய வல்லமைக்கு எதிராக உங்களுக்கு யுத்தம் உண்டு. உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்திற்கு விரோதமாக கிரியை செய்கிற சத்ருவின் வல்லமைகளுக்கு விரோதமாக யுத்தம் உண்டு. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களிலே நாம் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி ஜீவித்து வருகிறோம். அப்படி ஜீவித்து வருகிற நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவின் வல்லமைகளுக்கு விரோதமாக நாமும் யுத்தம் செய்ய வேண்டியவர்களாகவே காணப்படுகிறோம். அதற்காக தான் தேவன் நமக்கு எதை கொடுத்திருக்கிறார் என்றால், அவருடைய விலையேற பெற்ற அபிஷேகத்தை கொடுத்து ஸ்நானம் பண்ணியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ராஜாக்களானால் உங்களுக்கும் இந்த உலகத்திலே யுத்தம் உண்டு. நான் ஒரு ராஜாவானால் எனக்கு இந்த உலகத்திலே யுத்தம் உண்டு. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாக, என்னுடைய குடும்பத்திற்கு விரோதமாக, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு விரோதமாக கிரியை செய்கிற எந்த பொல்லாத சத்துனுடைய வல்லமையானாலும்
அதற்கு விரோதமாக யுத்தம் உண்டு. அதற்காகவே தேவன் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்தரிக்க வேண்டியவர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் கானான் தேசத்தை சுதந்தரிக்கும்படியாக தேவனால் வழிநடத்தி செல்லப்படுகிற வேளையிலே அவர்களுக்கு தடையாக மோவாபியர் காணப்பட்டார்கள். இப்பொழுது மோவாபியரை மேற்கொண்டுதான் அவர்கள் கானான் தேசத்தை அடைய வேண்டும். இதோ தெய்வ பிள்ளையே, 3 ராஜாக்களாக செல்கிறார்கள். யாருக்கு விரோதமாக யுத்தம் செய்யும்படியாக என்றால் இந்த மோவாபியருக்கு எதிராக யுத்தம் செய்யும்படியாக. தெய்வ பிள்ளையே, உங்களுக்கும் கூட தேவன் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் நீங்கள் ஒரு பரலோக பிரயாணத்துக்கு நேராக காணப்படுகிறீர்கள். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய நம்முடைய அருமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு பரலோக சுதந்திரத்தை உங்களுக்கு முன்பாக பந்தய பொருளாக வைத்து, உங்களுக்கு முன்பாக தரிசனமாக வைத்து, அதை அடையும்படியாக உங்களை வழிநடத்தி செல்கிறார். அப்படி வழிநடத்தி செல்லும் போது, நீங்கள் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்லும் போது, உங்களுக்கு எதிராக எழும்புகிற மோவாபியரை போன்ற சத்ருவின் வல்லமைகளுக்கு எதிராக உங்களுக்கும் யுத்தம் உண்டு. அந்த யுத்தத்திலே நீங்கள் ஜெயிக்கும்படியாகவே தான் உங்களுக்கு தேவன் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு தேவன் பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது அபிஷேகத்தை என்ன நோக்கத்தோடு தேவன் கொடுக்கிறார் என்பதை தேவன் வெளிப்படுத்தி காட்டுவதை பார்க்கிறோம். அபிஷேகம் கொடுக்கப்படுகிறதன் நோக்கம் பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் கூட ஒரு முக்கியமான காரணம், ராஜாவுக்குரிய அபிஷேகத்தின் ஒரு நோக்கம் அவன் தேவனுடைய யுத்தங்களை நடத்தும்படியாக தான். 1 சாமுவேலின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே வாசிக்கிறோம், என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே என்று படிக்கிறோம். தேவன் உங்களுக்கு ராஜாவினுடைய அபிஷேகத்தை கொடுக்கிறார் என்றால் அது எதற்காக என்றால் கர்த்தருக்காக, நீங்கள் தேவனுடைய யுத்தங்களை நடத்தும்படியாக தான். ஆனால் இந்த யுத்தம் எப்படி நடத்த வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் என்றால் ஏதோ இந்த உலக பிரகாரமான ஆயுதங்களை வைத்து அல்ல. தெய்வ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிக்கும் போது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு என்ன உண்டு, நமக்கு போராட்டம் உண்டு என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, ராஜாவுக்குரிய அபிஷேகத்தை தேவன் எதற்காக கொடுக்கிறார் என்றால் தெய்வ பிள்ளையே, ஆவிக்குரிய போராட்டங்கள் அவர்களுக்கு உண்டு. ஆவிக்குரிய போராட்டங்கள் உண்டு. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்திலே நீங்கள் ஜெயிக்க வேண்டும். அதற்காகவே தான் தேவன் அபிஷேகத்தை கொடுக்கிறார். அதற்காகவே தான் தேவன் ராஜரீக அபிஷேகத்தை கொடுக்கிறார். தெய்வ பிள்ளையே, இவ்விதமான ஆவிக்குரிய போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருவதுண்டு. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே நீங்கள் சத்தியம் என்னும் கச்சையை அறையில் கட்டிக்கொண்டு, நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்து கொண்டு, சமாதானமாகிய சுவிசேஷத்தின் பாதரட்சைகளை தொடுத்து கொண்டு, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு, வேதவசனமாகிய ஆவியின் பட்டயத்தை பிடித்து கொண்டு சாத்தானை ஜெயிக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறீர்கள். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தை செய்வது எப்படி என்பதை குறித்து எடுத்துரைக்கும் போதும் கூட, ஊழியம் என்று சொல்வதும் கூட அது ஒரு யுத்த களமாக தான் எடுத்துரைப்பதை பார்க்கிறோம். ஊழியம் என்று சொல்லும் போதும் கூட அது ஒரு போராட்டமாகவே தான் எடுத்துரைப்பதை பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 28, 29, 30, 31 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தை செய்வதை எதனோடு ஒப்பிட்டு பேசுகிறார் என்றால் ஒரு போராட்டம் போராடுவதை குறித்து, ஒரு யுத்தத்திற்கு ஒப்பிட்டு பேசுவதை பார்க்கிறோம். ஒரு யுத்தத்தை செய்வதை ஒப்பிட்டு பேசுவதை பார்க்கிறோம். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால், பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து
செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ என்று சொல்வதை பார்க்கிறோம். அடுத்த வசனத்திலே படிக்கிறோம், அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோடு வருகிற அவனை தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து என்ன செய்வான்? ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ என்று இங்கே நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தை செய்வதை குறித்தும் கூட அது ஒரு யுத்தம் செய்வதற்கு ஒப்பிட்டுதான் பேசுவதை நாம் இங்கே படிக்கிறோம். ஒருவன் யுத்தத்திற்கு போகிறான் என்றால் அந்த யுத்தத்தை செய்வதற்கு தனக்கு அதற்கேற்ற நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று சொல்லி முன்பு என்ன செய்ய வேண்டுமாம்? உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார்க்க வேண்டும் என்று இங்கே நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையை செல்லும் செலவை கணக்கு பார்க்கவில்லை என்றால் தெய்வ பிள்ளையை அந்த யுத்தத்திலே என்ன உண்டாகும் என்றால் தோல்வி உண்டாகும். ஊழியத்தை செய்வதும் அதுபோலதான். ஊழியத்தை செய்யும் போது என்ன செய்ய வேண்டுமா? தெய்வ பிள்ளையை செல்லும் செலவை கணக்கு பார்க்க வேண்டும். இந்த ஊழியத்தை செய்ய முடியுமா முடியாதா என்று சொல்லி உட்கார்ந்து என்ன செய்ய வேண்டும்? ஆலோசனை பண்ண வேண்டும். அதற்கேற்ற அபிஷேகம் இருக்கிறதா? அதற்கேற்ற கிருபை இருக்கிறதா? அதற்கேற்ற வரங்கள் இருக்கிறதா? அதற்கேற்ற தாளந்துகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா என்று உட்கார்ந்து என்ன செய்ய வேண்டும்? சற்று சிந்தனைக்குள்ளாக எடுத்து தெய்வ பிள்ளையை நீங்கள் ஆலோசிக்க வேண்டும். தெய்வ பிள்ளையை, ஏனென்றால் ஊழியம் என்று சொல்வது இது ஒரு யுத்த களமாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ராஜரீக அபிஷேகத்தை கொடுக்கிறார் என்றால் உங்களுக்கு ஆவிக்குரிய போராட்டம் உண்டு. அதிலே நீங்கள் வெற்றி பெற வேண்டும். தேவனுக்காக யுத்தம் செய்யும்படியாக தான் ராஜரீக அபிஷேகம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Everyone should be able to know whether they have sufficient strength to fight the battle. தெய்வ பிள்ளையே, ஒவ்வொருவரும் தங்களுக்கு இந்த போராட்டத்தை போராடும்படியான பலன் உண்டாயிருக்கிறதா என்று சொல்லி சற்று உட்கார்ந்து என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இந்த ஊழியத்தை செய்யும்படியாக நமக்கு எப்படிப்பட்ட பலன் அவசியமாயிருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த பலனை தேவன் எப்படி கொடுக்கிறார் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கும் போது முதலாவது பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், மற்றெல்லாரை பார்க்கிலும் நான் அதிகமாக என்ன செய்தேன்? பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னோடு இருந்த தேவ கிருபையே அப்படி செய்தது என்று சொல்லுகிறான். தெய்வ பிள்ளையே, தன்னுடைய ஊழியத்திலே பரிசுத்த பவுல் அதிகமாக தேவனுக்கென்று பிரயாசப்படும்படியாக தேவன் அவருக்கு பலனை கொடுத்திருந்தார். அந்த பலன் அவருக்குள்ளாக எத நிமித்தமாக உண்டாயிருந்தது என்பதை பவுல் எடுத்துரைக்கும் போது அவர் எதை மேன்மைப்படுத்தி காட்டுகிறார் என்றால் தன்னுடைய சுய திறமையை அல்ல, தனக்கு தேவன் கொடுத்த கிருபையை மேன்மை பாராட்டி வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அப்படியானால் நீங்களும் கூட இந்த ஊழியத்தை செய்ய வேண்டுமானால், நீங்களும் கூட உங்களுக்கு வருகிற ஆவிக்குரிய போராட்டத்திலே வெற்றி பெற வேண்டுமானால், நீங்களும் கூட உங்களுடைய குடும்பத்திற்கு விரோதமாக கிரியை செய்கிற சத்துனுடைய வல்லமைகளை மேற்கொள்ள வேண்டுமானால், நீங்களும் கூட உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாக போராடுகிற சத்துனுடைய வல்லமைகளிலே ஜெயம் எடுக்க வேண்டுமானால் தேவ கிருபை அவசியமாயிருக்கிறது. நீங்கள் சொல்ல வேண்டும், நான் அல்ல, தேவன் எனக்கு கொடுத்த கிருபையே அப்படி செய்தது என்று சொல்ல வேண்டும். இரண்டாவதாக தெய்வ பிள்ளையே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் போராடி ஜெயிக்கும்படியாக நம்முடைய கரத்திலே கொடுத்திருப்பதுதான் வேத வசனமாக காணப்படுகிறது. ஆகவேதான் பரிசுத்த பவுல் சொல்லும் போது சொல்கிறான், ஒருவன் மல்யுத்தம் செய்தாலும் சட்டத்தின்படி செய்யாவிட்டால் முடிசூட்டப்பட மாட்டான் என்று சொல்லுகிறார். தெய்வ பிள்ளையே, இந்த ஊழிய பாதையாய் இருக்கட்டும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையாய் இருக்கட்டும், உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியமாய் இருக்கட்டும், கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்லுகிற தெய்வ ஜனமே, உங்களுடைய ஜீவியத்திற்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத சாத்தானை நீங்கள் ஜெயிக்க வேண்டுமானால், பொல்லாத ஆவிகளை மேற்கொள்ள வேண்டுமானால், சத்துனுடைய வல்லமைகளை மேற்கொள்ள வேண்டுமானால் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் உண்டு. இது ஒரு மல்யுத்தத்தை போன்றதுதான். ஆனால் இந்த மல்யுத்தத்திலே நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் உங்களுடைய சுய ஞானத்தின்படி அல்ல, உங்களுடைய சுய திறமையின்படி அல்ல,
உங்களுடைய சுய வழியிலே அல்ல. வேதம் சொல்லுகிறது, சட்டத்தின்படி செய்யாவிட்டால் முடிசூட்டப்படான் என்று. வேத வசனம் நமக்கு சட்ட திட்டங்களை வகுத்து கொடுத்திருக்கிறது. தெய்வ பிள்ளைய, வேத புஸ்தகத்திலே சட்ட திட்டங்கள் வகுத்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேத வசனங்களின்படி நீங்கள் மல்யுத்தம் செய்யும் போது நீங்கள் முடிவாக முடிசூட்டப்படுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இந்த 3 ராஜாக்களும் இதோ கடந்து செல்கிறார்கள். எதற்காக கடந்து செல்கிறார்கள்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்திற்கு எதிராக காணப்படுகிற மோவாபியரை முறியடிக்கும்படியாக, அவர்களை மேற்கொள்ளும்படியாக இந்த 3 ராஜாக்களும் கடந்து செல்கிறார்கள். தெய்வ பிள்ளையே, இந்த மோவாபியர்கள் எப்பொழுதுமே யாருக்கு பெரிய பிரச்சனையாக காணப்பட்டார்கள் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே தான் காணப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி பிரயாணம் செய்கிற வேளையிலே இந்த மோவாபியர்களை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியவர்களாகவே காணப்பட்டார்கள். இந்த மோவாபியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி மேற்கொள்ளும்படியாக முயற்சி செய்தார்கள் என்பதை நாம் தியானிக்கும் போது வேத புஸ்தகத்திலே 3 முக்கியமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மோவாபியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்ளும்படியாக 3 முக்கியமான காரியங்களை உடையவர்களாக காணப்பட்டார்கள். 3 முக்கியமான காரியங்கள் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்ளும்படியாக மோவாபியர்கள் முயற்சி செய்தார்கள். முதலாவது, தெய்வ பிள்ளையே, அவர்கள் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்ளும்படியாக முயற்சி செய்தார்கள் என்றால், மோவாபியர்கள் தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாக சாபத்தை கூறி அந்த சாபத்து நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்ளும்படியாக முயற்சி செய்தார்கள். தெய்வ பிள்ளையே, ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? அவர்கள் சாபத்தை கூறி இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்ளும்படியாக பிரயாசப்பட்ட போது, அவர்கள் சாபத்தை கூறும்படியாக எத்தனித்த போது அவர்களால் சபிக்க இயலவில்லை. காரணம், தேவ ஜனங்களிலே சில விசேஷித்த குணாதிசயங்கள் காணப்பட்டது. வாசியுங்கள், தேவ ஜனங்களிலே காணப்பட்ட விசேஷித்த குணாதிசயம் என்ன? எண்ணாகமம் எழுதின புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கன்மலை உச்சியில் இருந்து நான் அவனை கண்டு குன்றுகளில் இருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஏன் மோவாபியர்கள் சாபத்தை கூறும்படியாக எத்தனித்த போது ஏன் அவர்களால் சபிக்க முடியவில்லை? தேவ ஜனங்களிலே ஒரு விசேஷித்த குணாதிசயம் உண்டாயிருந்தது. அந்த குணாதிசயம் என்ன? அவர்கள் தேவனோடு தனியே வாசம் பண்ணுகிறவர்களாயிருந்தார்கள். அவர்கள் வேறுபாட்டின் ஜீவியத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாயிருந்தார்கள். இதோ கன்மலையின் உச்சியிலிருந்து அவர்களை கண்டபோது அவர்களை எப்படி காணுவதற்கு ஏதுவாயிருந்தது என்றால், வேறு ஜாதிகளோடு அவர்கள் கலவாமல் தனியே வாசமாயிருக்கிறவர்களாயிருந்தார்கள். தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருக்கிறது? நீங்கள் கர்த்தருக்கென்றே தனியாக வாசம் பண்ணுகிறவர்களாயிருக்கிறீர்களா? நீங்கள் கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்களாயிருக்கிறீர்களா? நீங்கள் கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாயிருக்கிறீர்களா? நீங்கள் கர்த்தருக்கென்றே ஜீவிக்கிறவர்களாயிருக்கிறீர்களா? கர்த்தருக்கென்றே பிரதிஷ்டை பண்ணினவர்களாயிருக்கிறீர்களா? கர்த்தருக்கென்றே பரிசுத்த கூட்டத்தாராக ஜீவிக்கிறவர்களாயிருக்கிறீர்களா? சற்று ஆராய்ந்து பாருங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே சாபத்தை கூறி அவர்களை மேற்கொள்ள முடியவில்லை. காரணம், அவர்கள் தனியே கர்த்தரோடு வாசம் பண்ணுகிறவர்களாயிருந்தார்கள். இன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய நிலவரம் எப்படி காணப்படுகிறது? உங்களுடைய வீட்டிலே நீங்கள் இருக்கும் போது உங்களுடைய நிலவரம் எப்படி காணப்படுகிறது? உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே நீங்கள் காணப்படும் போது உங்களுடைய நிலவரம் எப்படி காணப்படுகிறது? உங்களுடைய ஊழிய பாதையிலே உங்களுடைய ஆவிக்குரிய நிலவரம் எப்படி காணப்படுகிறது? தேவனோடு தனியே வாசம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறீர்களா? தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிறீர்களா? தேவனோடு உங்களுடைய உறவு ஆழமாக வேரூன்றி காணப்படுகிறதா? உங்களுடைய ஐக்கியம் தேவனோடு காணப்படுகிறதா? அல்லது சந்தர்ப்பங்கள் வரும்போது சூழ்நிலைகள் நிமித்தமாக நீங்கள் ஜாதியாரோடு கலவுண்டு உலகத்தாரோடு ஒப்புக்கொண்டு ஒப்புரவாகி உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவங்களை இழந்து போகிறீர்களா? வேறுபாட்டின் ஜீவியத்தை நஷ்டப்படுத்தி போடுகிறீர்களா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். தெய்வ பிள்ளையே, சாபத்தை கூறி மேற்கொள்ளும்படியாக எத்தனித்த மோவாபியர்கள், ஆனால் சாபம் பலிக்கவில்லை.
If you want to overcome this curse, you have to live alone with God. தெய்வ பிள்ளையே, நீங்கள் ஜாதியாரோடு கலவாமல் நீங்கள் தேவனோடு தனியே வாசம் பண்ணுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுது சாபம் உங்கள் வாழ்க்கையை மேற்கொள்ளாது. தேவனுடைய பாதுகாப்பு உங்களுக்கு எந்நாளும் காணப்படும். சாபம் உங்களுடைய ஜீவியத்திலே பிரவேசியாதபடி தேவனுடைய பாதுகாப்பிலே நீங்கள் காணப்படுவீர்கள். தேவனுடைய பிரசன்னத்திலே நீங்கள் காணப்படுவீர்கள். தெய்வ பிள்ளையே, இரண்டாவது, இந்த தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட ஒரு தெய்வீக அனுபவம் என்ன தெரியுமா? வாசியுங்கள். 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இன்னொரு காரணம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. 23ஆம் வசனத்தை வாசியுங்கள். யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை. போதும் தெய்வ பிள்ளையே. அப்படியானால் தேவ ஜனங்களிலே தேவன் காண்கிற இரண்டு அனுபவங்கள் என்ன? யாக்கோபிலே தேவன் அக்கிரமத்தை காண்கிறதில்லை, இஸ்ரவேலிலே தேவன் குற்றம் பார்க்கிறதும் இல்லை. தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே சற்று நீங்கள் உங்களுடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் ஜீவியத்தை தேவன் காணும் போது உங்களுடைய ஜீவியத்திலே அக்கிரமம் உண்டாயிருப்பதை தேவன் காண்பாரோ? உங்கள் ஜீவியத்தை தேவன் காணும் போது உங்கள் ஜீவியத்திலே குற்றம் கண்டுபிடிப்பாரோ என்று உங்கள் ஜீவியத்தை சற்று ஆராய்ந்து பாருங்கள். ஆனால் தேவ ஜனங்களை குறித்து தேவன் கொடுக்கிற சாட்சி என்ன? அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே அவர் குற்றம் பார்க்கிறதும் இல்லை. ஆகவே யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். யாக்கோபிலே உண்டாகக்கூடிய அக்கிரமம் என்ன என்று நீங்கள் கேட்கலாம். யாக்கோபு என்று சொல்வது நம்முடைய சரீர பிரகாரமான ஜீவியத்தை காட்டுகிறது. நம்முடைய சரீர பிரகாரமான ஜீவியத்திலே பொதுவாக உண்டாகக்கூடிய அக்கிரமம் என்ன தெரியுமா? தேவ சித்தம் செய்யாத காரியங்கள் தான் சரீர பிரகாரமான வாழ்க்கையிலே உண்டாகக்கூடிய அக்கிரமமாக காணப்படும். தெய்வ பிள்ளையே, that would be a common iniquity. தெய்வ பிள்ளையே, பொதுவாக தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே சரீர பிரகாரமான வாழ்க்கையிலே உண்டாகக்கூடிய அக்கிரமம் என்ன தெரியுமா? தேவ சித்தம் செய்யாத காரியங்கள் தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபிலே தேவன் எதை காண்கிறதில்லை? அக்கிரமம் காண்கிறதில்லை. ஆகவேதான் ஒருமுறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே அற்புதங்களை செய்தோம், அடையாளங்களை செய்தோம், தீர்க்க தரிசனம் உரைத்தோம் என்று சொல்லும் போது அவர் என்ன சொல்கிறார்? அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை அறியேன் என்று சொல்கிறார். காரணம் என்ன? தீர்க்க தரிசனம் அல்ல பெரியது, அற்புதங்கள் அல்ல பெரியது, அடையாளங்கள் அல்ல பெரியது, இயேசுவின் நாமத்தை கூறி பெரிய காரியங்களை செய்வது அல்ல. தேவன் பெரிதாக எண்ணுவது தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதை தான் தேவன் பெரிய மகத்துவமான காரியமாக எண்ணுகிறார். அப்படி தேவ சித்தம் செய்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே தேவன் அக்கிரமத்தை காண்கிறதில்லை. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபிலே தேவன் அக்கிரமத்தை காண்கிறதில்லை என்று சொல்லி. தெய்வ பிள்ளையே, அடுத்தபடியாக படிக்கிறோம், இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை என்று படிக்கிறோம். இஸ்ரவேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அது எதை காட்டுகிறது? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை காட்டுகிறது. இந்த காலை வேளையிலே உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை கர்த்தர் காணும் போது அதிலே குற்றம் கண்டுபிடிப்பாரோ? உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஏதாகிலும் குற்றம் உண்டாயிருக்குமோ? ஆராய்ந்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலிலே கர்த்தர் எதை பார்ப்பதில்லை? குற்றம் பார்ப்பதில்லை. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே உண்டாயிருக்கக்கூடிய குற்றம் தான் என்ன என்று கேட்கலாம். பொதுவாக ஆவிக்குரிய ஜீவியத்திலே உண்டாகக்கூடிய குற்றம் என்ன தெரியுமா? அவிசுவாசம் தான். ஆகவேதான் கர்த்தர் சொன்னார், அவிசுவாசியா இராதே, விசுவாசியா இரு என்று சொன்னார். தெய்வ பிள்ளையே, தேவன் காண்கிறதான குற்றம்
அவிசுவாசம் தான். எந்த ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அவிசுவாசம் உண்டாயிருக்கிறதோ தேவன் அந்த மனிதனை மாறுபாடுள்ள இருதயம் கொண்ட மனிதனாக தான் காண்கிறார். தேவ ஜனங்களுடைய ஜீவியத்திலே அவிசுவாசம் உண்டாயிருக்குமே ஆனால் தேவன் மாறுபாடான சந்ததியாக தான் அவர்களை காண்கிறார். உபாகமம் எழுதின புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மையில்லாத பிள்ளைகள் என்று எடுத்துரைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே அவிசுவாசம் உண்டாயிருக்கிறதா? தேவ சமூகத்திலே தேவாவியானவர் உங்களை உணர்த்தி கொண்டே இருக்கிறார். இனி உன்னுடைய வாழ்க்கையிலே அவிசுவாசம் வேண்டாம், இனி உன்னுடைய வாழ்க்கையிலே அவநம்பிக்கை வேண்டாம், அவிசுவாசியா இராதே, விசுவாசியா இரு என்கிறார். தேவ பிரசனத்தை பாதுகாத்துக் கொள்வாய். உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே கர்த்தர் குற்றம் பார்ப்பது இல்லை. தெய்வ பிள்ளையே, தேவன் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்பதில்லை, தேவன் இஸ்ரவேலிலே குற்றம் பார்ப்பதும் இல்லை. தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவ சித்தத்திற்கு விரோதமான காரியங்கள் உங்களுடைய சரீர பிரகாரமான ஜீவியத்திலே உண்டாயிருக்க வேண்டாம். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே அவிசுவாசமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டாம். தேவ சித்தத்துக்கு புறம்பான காரியங்களை ஒதுக்கி அப்புறப்படுத்தி விடுங்கள். அவிசுவாசத்திற்குரிய காரியங்களை உங்களுடைய ஜீவியத்திலிருந்து அப்புறப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை குறித்து சாட்சி கொடுப்பார். என் மகனே, என் மகளே, யாக்கோபிலே நான் அக்கிரமத்தை காணவில்லை, இஸ்ரவேலிலே நான் குற்றத்தை காணவில்லை என்பார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த வல்லமையும் உங்களை அழித்து போட முடியாது. தேவனுடைய வல்லமை உங்களை ஆட்கொண்டு கொண்டே இருக்கும். தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு விரோதமாக எந்த தடைகளும் உங்களுடைய ஜீவியத்திலே கிரியை செய்ய முடியாது. காரணம், நீ கர்த்தருடைய பார்வையிலே யாக்கோபிலே அக்கிரமம் இல்லாமல் ஜீவிக்கிறாய், இஸ்ரவேலிலே ஒரு தலபலவரதபதிலே குற்றம் கண்டுபிடிக்க இயலாத ஒரு ஜீவியம் செய்கிறாய். எந்த ஆசீர்வாதத்திற்கும் தடை உண்டாயிராது. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் முதலாவது இந்த மோவாபியர்கள் என்ன செய்கிறார்கள்? சாபத்தை எடுத்து கூறி, அதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு நேராக பிரயாணப்படுவதற்கு தடையை உண்டாக்கலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லிவிட்டார், என் ஜனங்கள் தனியே என்னோடு வாசமாயிருக்கிறார்கள், அவர்களுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, என் ஜனங்களுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை என்று சொல்லிவிட்டார். விசுவாசிக்கிறவன் பதறான். அடுத்தபடியாக இந்த மோவாபியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்ளும்படியாக எப்படிப்பட்ட கிரியை உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதை எண்ணாகமம் எழுதின புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கும் போது அறிந்து கொள்கிறோம். இந்த மோவாபியர்கள் என்ன செய்தார்கள்? தந்திரமாக வந்து தேவ ஜனங்களை வஞ்சிக்கும்படியாக பிரயாசப்பட்டார்கள். இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. சிலர்லாம் தங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே 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 என்று கூப்பிடுவார்கள், ஜெபிப்பார்கள், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள், கர்த்தரை நோக்கி வேண்டுதல்களை ஏறெடுப்பார்கள். ஆனால் கர்த்தர் தாமதித்து கொண்டே இருப்பார். கர்த்தர் தாமதிப்பதன் நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொள்ளாமல் என்ன செய்வார்கள்? பாகால் பேயோரை பின்பற்றும்படியாக செல்வார்கள். அதனுடைய முடிவு என்ன? பாகால் பேயோரை பற்றி கொள்கிறபடியால் யாருடைய கோபம் மூழ்கிறது? கர்த்தருடைய கோபம் மூழ்கிறது. தெய்வ பிள்ளையவனுடைய வாழ்க்கையிலே தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ளும்படியாக தேவன் காலதாமதப்படுத்தும் போது நீ பாகால் பேயோரை பின்பற்றுவாயானால், பாகால் பேயோரை பற்றி கொள்வாயானால் கர்த்தருடைய கோபம் மூலம் உன்னுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இருக்காது, உன்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இருக்காது, நீ சென்று சேர வேண்டிய லக்கை அடைய முடியாது, நீ தேவன் வைத்திருக்கிற சுதந்திரத்தை அடைய முடியாது.
தேவன் வைத்திருக்கிற மனமகிழ்ச்சி உனக்கு நல்ல ஔஷதமாய் இருக்காது. இங்கே தேவ ஜனங்களை வஞ்சிக்கும்படியாக மோவாபியர்கள் தந்திரமாக என்ன செய்கிறார்கள்? அவர்களோடு கலக்கிறார்கள். அவர்களோடு என்ன செய்கிறார்கள்? கலக்கிறார்கள். கலந்தபோது தேவ ஜனங்களை என்ன செய்யும்படியாக தூண்டினார்கள்? வேசித்தனம் செய்யும்படியாக தூண்டினார்கள். தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி தேவ ஜனங்களை அழைத்தார்கள். இந்த தேவ ஜனங்கள் தங்களுடைய வேறுபாட்டின் ஜீவியத்தை நஷ்டப்படுத்தி போடுவதை பார்க்கிறோம். இந்த தேவ ஜனங்கள் தேவனோடு தனியே வாசம் பண்ணி கொண்டிருந்த அனுபவங்களை இழந்து போவதை பார்க்கிறோம். அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த மோவாபியர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி அழைத்த போது இந்த தேவ ஜனங்கள் போகிறார்கள். போய் அந்த தேவர்களை பணிந்து கொள்கிறார்கள். இஸ்ரவேலர்கள் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். தேவனுடைய கோபம் மூண்டது. யார் மேல்? இஸ்ரவேலர் மேல் மூண்டது என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, Moabites refers to people gone away from God and living worldly life. தெய்வ பிள்ளையே, மோவாபியர்கள் என்று சொல்லும் போது அவர்கள் தெய்வ பிள்ளையே யாருக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது என்றால் தேவ ஜனங்களுக்கு தூரமானவர்களும் தெய்வ பிள்ளையே உலக பிரகாரமான ஜீவியம் செய்கிறவர்களையும் காட்டுகிறது. தெய்வ பிள்ளையே, இந்த உலகத்திலே எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். தெய்வ பிள்ளையே, எத்தனையோ கோடி ஜனங்கள் இருந்தாலும் ஒரு சிறு கூட்டம் தான் தங்களையே வேறுபடுத்தி கொண்டு தாங்கள் கிறிஸ்துவுக்கென்றே வாழ்கிறவர்களாக தங்களையே தனிமைப்படுத்தி கொண்டு தேவனுக்கென்று ஜீவித்து வருகிறார்கள். ஆனால் இப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலேயும் சோதனை வருகிறது. எப்படி வருகிறது? மோவாபியர்கள் மூலமாக வருகிறது. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவ ஜனங்களோடு வந்து கலந்து கொள்கிறார்கள். கலந்து கொண்டு என்ன செய்கிறார்கள்? வேசித்தனம் செய்யும்படியாக தூண்டுகிறார்கள். பின்பு என்ன செய்கிறார்கள்? பாகால் பேயோரை பணிந்து கொள்ளும்படியாக அழைக்கிறார்கள். பின்பு என்ன செய்கிறார்கள்? அவர்களோடு வீட்டிலிருந்து விருந்துண்ணும்படி செய்கிறார்கள். விருந்துண்ணும்படி செய்து என்ன செய்கிறார்கள்? தேவ ஜனங்களுடைய வேறுபாட்டின் ஜீவியத்தை நஷ்டப்படுத்தி போட செய்கிறார்கள். பின்பு என்ன நடக்கிறது? தேவனுடைய கோபாக்கினை தேவ ஜனங்களின் மீது வருகிறது. பின்பு என்ன உண்டாகிறது? தேவன் அவர்களை வழி நடத்தி சென்று லக்கை நோக்கி சுதந்திரத்தை அடைய வேண்டும் என்று வைத்திருக்கிற லக்கை அடையக்கூடாமற் போகிறது. இந்த காலை வேளையிலே சற்று சிந்தித்து பார். நீ தேவனுக்கென்று தனியே வாசம் பண்ணும்படியாக பிரித்தெடுக்கப்பட்ட தேவ ஜனம். நீ உன்னிலே யார் வந்து கலந்து கொண்டு உட்கார்ந்து இருப்பது என்பதை நீ பகுத்தாராயாமல் நீ பாகால் பேயோருக்கு இடம் கொடுத்து அவர்களோடு விருந்து சாப்பிட்டு கொண்டிருப்பாயானால் கர்த்தருடைய கோபம் உன்மேல் வரும். வேறுபாட்டின் ஜீவியத்தை இழந்து போவாய். தேவனை விட்டு தூரமாய் போய்விடுவாய். தேவனுடைய கோபாக்கினை வேண்டாம். சாபம் உன் வாழ்க்கையிலே வேண்டாம். தேவன் உன்னை பாதுகாத்து வருகிறார். தேவ பிரசன்னத்திலே உன்னை வைத்திருக்கிறார். தேவ பிரசன்னத்தை இழந்து போகாதே. தேவனுடைய பாதுகாப்பை நீ இழந்து போகாதே. தேவ பிள்ளையை ஆகவேதான் வேதம் சொல்கிறது, நாம் உலகத்திற்கு சிநேகிதரானால் தேவனுக்கு பகைஞராகிறோம். யாருக்கு பகைஞராகிறோம்? தேவனுக்கு பகைஞராகிறோம். கிறிஸ்துவை நேசிக்கும் போது உலகத்திற்கு நாம் பகைஞராகிறோம். வேறுபாட்டின் ஜீவியத்தை பாதுகாத்துக் கொள்ளும் போது நாம் உலகத்திற்கு பகைஞராகிறோம். ஒரு பக்கம் தீட்டு சாபம், ஒரு பக்கம் ஆசீர்வாதம், தேவ பிரசனம், தேவ மகிமை. உன் வாழ்க்கையிலே வேண்டியது என்ன? பக்தன் பாடுகிறான், யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உமன்பல்லவோ, பாழாகும் லோகம் வேண்டாமையா, வீணான ஆசை வெறுத்தேனையா, பாழாகும் லோகம் வேண்டாமையா, வீணான ஆசை வெறுத்தேனையா, யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உமன்பல்லவோ, உம்மோடல்லாது வாழ்வது ஏன், உள்ளம் மகிழாது வாழ்வது ஏன், உம்மோடல்லாது வாழ்வது ஏன், உள்ளம் மகிழாது வாழ்வது ஏன், மனம் போன வாழ்க்கை வாழ்க்கை
வாழ்வேனே என்றும் உமக்காக நான். மனம் போன வாழ்க்கை வாழ்க்கையல்ல, வாழ்வேனே என்றும் உமக்காக நான். யாவே நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உமன்பல்லவோ. யாவே நாதா நீரல்லவோ, எது வேண்டும் உமன்பல்லவோ. சிற்றின்பமோக சீக்கிரம் போ, பேரின்பநாதா நீர் போகாதோ. சிற்றின்பமோக சீக்கிரம் போ, பேரின்பநாதா நீர் போகாதோ. யார் வேண்டும் என்று ஏன் கேட்டீரோ, எங்கே நான் போவேன் உம்மை அல்லா. யார் வேண்டும் என்று ஏன் கேட்டீரோ, எங்கே நான் போவேன் உம்மை அல்லா. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா மன்பல்லவோ. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா மன்பல்லவோ. என்னை தள்ளினால் எங்கே போவேன், அடைக்கலம் ஏது உம்மை அல்லா. என்னை தள்ளினால் எங்கே போவேன், அடைக்கலம் ஏது உம்மை அல்லா. கல்வாரியின்றி கதியில்லையே, கர்த்தரே பாதம் சரணடைந்தே. கல்வாரியின்றி கதியில்லையே, கர்த்தரே பாதம் சரணடைந்தே. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உமன்பல்லவோ. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உமன்பல்லவோ. மோவாபின் ஆவி இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது தெய்வ பிள்ளையே. ஆனால் வேதம் சொல்லுகிறது தீட்டுப்படாதே. வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எப்படி பீலேயாமின் ஆவி தேவ சபைக்குள்ளும் கிரியை செய்து வருகிறது என்பதை அங்கே பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி காட்டுவதை பார்க்கிறோம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுகிறதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு என்று சொல்வதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, பீலேயாமின் உபதேசம் உங்கள் வாழ்க்கையில் பிரவேசியாதபடி நீங்கள் உங்களை ஜாக்கிரதையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பீலேயாமின் உபதேசம் இடறுதலின் கல்லாக காணப்பட்டது. தெய்வ பிள்ளையே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்ளும்படியாக மோவாபியருடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்த இரண்டாவது அனுபவம் என்ன? அவர்கள் தந்திரமாய் வந்து தேவ ஜனங்களோடு கலந்து விட்டார்கள். கலந்து விட்டு அவர்களை தீட்டுப்படுத்தினார்கள். தெய்வ பிள்ளை, அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் உங்களுடைய குறிக்கோளை அடையும்படியாக நீங்கள் பிரயாணப்படுகிற பிரயாணத்திலே உண்டாயிராதபடி நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வீர்களாக. மூன்றாவது, மோவாபியர்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்த மூன்றாவது அனுபவம் என்ன? மோவாபியர் பெருமைக்காரனாக காணப்பட்டான். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது மோவாபின் பெருமையையும் அவன் மேட்டிமையையும்
அகங்காரத்தையும் அவன் உக்கிரத்தையும் குறித்து கேட்டோம். அவன் மெத்த பெருமைக்காரன், ஆனாலும் அவன் வீம்பு செல்லாது என்று படிக்கிறோம். மோவாப் மீன்ஸ் pride. பெருமையின் ஆவி ஜீவியத்தை ஆட்கொள்ளும் போது தேவனுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் இழந்து போகிறான். தெய்வ பிள்ளையே, மோவாபியருடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்த மோவாபியருடைய ஒரு குணாதிசயம், அவன் மெத்த பெருமைக்காரனாக காணப்படுகிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் பெருமையுள்ளோருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளோருக்கோ கிருபை அளிக்கிறார். தெய்வ பிள்ளையே, இன்னொரு வசனம் சொல்லுகிறது, தேவன் பெருமையுள்ளவனை தூரத்திலிருந்து அறிகிறார் என்று படிக்கிறோம். அப்படியானால் என்ன? தெய்வ பிள்ளையே, Lord stands far off from the proud people. தேவன் பெருமையுள்ள ஜனங்களில் இருந்து தூர நிற்கிறார். தெய்வ பிள்ளையே, தேவ ஜனங்கள் பெருமையுள்ளவர்களாக காணப்படக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையிலே பெருமை உண்டாயிருக்குமே ஆனால் தேவனுடைய பார்வையிலே நீங்கள் மோவாபியராக காணப்படுகிறீர்கள். மோவாபின் ஆவிதான் பெருமையின் ஆவியாய் இருக்கிறது. தேவன் பெருமையுள்ளவர்களிலிருந்து தூரப்படுகிறார். தெய்வ பிள்ளையே, தேவன் பெருமையுள்ளவனை தூரத்திலிருந்து அறிகிறார். ஒரு பாவியான மனுஷனுடைய பக்கத்திலே கூட கர்த்தர் வருகிறார். ஆனால் ஒரு பெருமையுள்ள மனுஷனை கண்டுவிட்டால் அவனுக்கு பக்கத்துல கூட கர்த்தர் வருவதில்லை, தூரத்திலே நிற்கிறார். தெய்வ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில பெருமை வேண்டாம். பெருமை இருக்குன்னா நீ மோவாபியனாக தான் காணப்படுகிறாய். தெய்வ பிள்ளையே, சங்கீதம் 138 சங்கீதம் 6 வசனத்திலே படிக்கிறோம், கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமை உள்ளவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். தேவன் தாழ்மையுள்ளோருக்கு கிருபை அளிக்கிறார். ஆகவே தெய்வ பிள்ளையே, உங்களுடைய சிந்தனைகளிலே, உங்களுடைய யோசனைகளிலே, உங்களுடைய நினைவுகளிலே கூட பெருமைக்குரிய காரியங்கள் வராதபடி நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியருக்கு எழுதின புஸ்தகம் 10 அதிகாரம் 6, 7 வசனங்களை வாசிக்கும் போது, தன்னை தானே உயர்த்துகிறதான எல்லா எண்ணங்களையும் நாம் கீழ்ப்படுத்த வேண்டும் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, we have to be careful in our thoughts and imagination. நம்முடைய சிந்தனைகளிலேயும், நம்முடைய யோசனைகளிலேயும், நம்முடைய எண்ணங்களிலேயும் நாம் மிகவும் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். பெருமைக்குரிய காரியம் என் எண்ணத்துல இருக்கா, பெருமைக்குரிய சிந்தனை இருக்கா என்று ஆராய்ந்து பார்த்து, கர்த்தாவே, நான் ஒரு மோவாபியனாய் இருக்கக்கூடாது, நான் ஒரு மோவாபின் ஆவியை உடையவனாய் இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த பெருமைக்குரிய காரியங்களை கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கை செய்து நாம் விட்டுவிட வேண்டும். தாழ்மைக்கு இடம் கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவின் சுபாவம் தான் தாழ்மை, கிறிஸ்துவின் சுபாவம் தான் கீழ்ப்படிதல். அவர் இந்த உலகத்திலே வந்தபோது தம்மை தாமே அடிமையின் ரூபமாக்கி பிதா இட்ட சகல கட்டளைகளுக்கும் அவர் என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தார். தன்னை தானே தாழ்த்தினார். தாழ்த்தினபடியினால் தெய்வ பிள்ளை, வானோர் பூதலத்தோர் பூமியின் தாழ்விடங்களில் உள்ளோரும் போற்றி புகழும்படியான உன்னதமான நாமத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்து யாவருடைய முழங்காலும் முடங்கும்படியாக செய்து அவரை உன்னதத்திலே அவருடைய வலது பாசத்திலே வீற்றிருக்க பண்ணி இருக்கிறார். உங்களையும் அப்படியே தம்முடைய வலது பாசத்திலே தம்முடைய சிங்காசனத்திலே வீற்றிருக்கும்படியாக வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார். மோவாபின் ஆவிதான் பெருமையின் ஆவியாய் இருக்கிறது. ஆகவேதான் பரிசுத்த பவுல் சொல்கிறார், எல்லா மேட்டிமையான எண்ணத்தையும் கூட, எல்லா மேட்டிமையான எண்ணத்தையும் கூட கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஒருவேளை நான் ஒரு பெருமைக்காரனா இருப்பேன்னா, என்னுடைய சிந்தனையில அப்படி ஒரு பெருமை இருக்கும்னா, இங்க இருக்கிற ஒரு சகோதரன் சகோதரிய காட்டுல நான் பெரிய ஆளு, எனக்கு நிறைய தகுதி இருக்கு, நான் நிறைய படிச்சிருக்கேன், நான் ரொம்ப அபிஷேகம் பெற்றவன், கிருபை வரம் பெற்றவன் அப்படின்னு எல்லாம் எனக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தா போதும், ஒரு எண்ணம், ஒரு யோசனை இருந்தா போதும், அதுதான் என் வாழ்க்கையில விழுகைக்குரியதா இருக்கும். அதுதான் எனக்குள்ளாக கிரியை செய்கிற மோவாபின் ஆவியா இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில ஆராய்ந்து பாரு, உன்னுடைய வாழ்க்கையில ஆராய்ந்து பார், அப்படிப்பட்ட பெருமைக்குரிய ஆவி உன்னிலே கிரியை செய்கிறதா என்று ஆராய்ந்து பார். ஆராய்ந்து பார்த்து ஒருவேளை அப்படி உன்னை மேட்டிமையாக்க கூடிய
மோவாபின் ஆவி கிரியை செய்யுமே ஆனால் கர்த்தாவே என்னை மன்னித்தருளும். இப்படிப்பட்ட ஆவி எனக்குள்ளாக கிரியை செய்யுது, இதை என்னுடைய வாழ்க்கையில இருந்து அகற்றி போடும் என்று கண்ணீரோடு நீ மன்றாடுவாயானால் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், உன்னுடைய கண்ணீரை காண்கிற தேவன் சரியான அபிஷேகத்தினாலே, சரியான கிறிஸ்துவின் ஆவியினாலே உன்னை வழி நடத்தி மேன்மைப்படுத்துவார். நீ சென்று சேர வேண்டிய இலக்கை அடைய செய்வார். உன்னுடைய பிரயாணத்துக்கு தடையாயிருக்கிற எந்த மோவாபின் வல்லமைகளானாலும், மோவாபின் ஆவியானாலும் அவைகளிலே வெற்றி சிறக்க பண்ணுவார். வெற்றி உன்னுடையது, யுத்தமோ கர்த்தருடையதாய் இருக்கும். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, உன்னுடைய போராட்டம் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உண்டாயிருக்கும். அந்த ஆவிக்குரிய போராட்டத்திலே நீ வெற்றி எடுப்பாய். உனக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, உனக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை, உன்னிலே குற்றம் பார்ப்பதும் இல்லை, உன்னிலே அக்கிரமமும் காணப்படாது. நீ கர்த்தருடைய ஜனமாயிருப்பாய், நீ தனியே வாசமாயிருப்பாய், நீ சந்தோஷமாயிருப்பாய். தீட்டுள்ளது ஒன்றும் உன்னை நெருங்காது, உன்னிலே பிரவேசியாது, ஆசீர்வாதத்திற்கு தடையிராது. தேவப்பிள்ளையே பவுல் சொல்லுகிறான், என்னுடைய எண்ணத்திலேயும் கூட நான் இப்படி பெருமைக்குரியவனாய் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் சொல்லி காரணம் காட்டுகிறது கூட இருக்க கூடாது. ரீசனிங் சில சொல்லுவாங்க, நான் இப்படி பெருமைக்குரியவனா பேசுறதுக்கு இதுதான் காரணம் சொல்லுவாங்க. நான் இப்படி பெருமைக்குரியவனா பெருமையா பேசலனா இந்த உலகத்துல நான் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. என்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுவாங்க, நான் தகுதியே இல்லாதவன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, பெருமையா பேசுவாங்க. ஆனா கடைசியில் அவங்க வாழ்க்கையில ஏதாவது சாதிச்சாங்களான்னு பாத்தீங்கன்னா ஒன்றையுமே சாதிக்க மாட்டாங்க. காரணம், பெருமையின் ஆவி அவர்களை விழ தள்ளி கொண்டே இருக்கும். பெருமையின் ஆவி அவர்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாகவே காணப்படும். பெருமையின் ஆவி அவருடைய ஜீவியத்திலே சாபத்தை தான் கொண்டு வரும். பெருமையின் ஆவி அவர்களிலே குற்றத்தையும் அக்கிரமத்தையும் தான் கூட்டிக் கொண்டே செல்லும். தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், எல்லா மேட்டிமையான எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய நான் சிறைப்படுத்துகிறவனாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறான். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் நீங்கள் பெருமைக்குரியவர்களாக காணப்படும் போது கிறிஸ்துவின் அதே கீழ்ப்படிதல் உங்களுக்குள்ளே இல்லாமல் போய்விடும். நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய போராட்டங்களிலே வெற்றி எடுக்க முடியாது. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இந்த 3 ராஜாக்களும், இஸ்ரவேலின் ராஜா, ஏதோமின் ராஜா, யூத தேசத்து ராஜா, இந்த 3 ராஜாக்களும் யாருக்கு விரோதமாக போறாங்க? இப்படிப்பட்ட பெருமைக்குரிய ஆவியை கொண்ட மோவாபியர்களை எதிர்த்து போகிறார்கள். தீட்டுப்படுத்துகிற, வஞ்சிக்கிற, தந்திரமாக கிரியை செய்கிற மோவாபியருக்கு எதிராக யுத்தம் பண்ண போகிறார்கள். சாபத்தை கூறும்படியாக எத்தனிக்கிற மோவாபியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகிறார்கள். இந்த 3 விதமான தேவனுக்கு பிரியமில்லாத குணாதிசயங்களை உடைய மோவாபியர்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கானான் பிரயாணத்திற்கு தடையாயிருக்கிறார்கள். வாசியுங்கள் தெய்வ பிள்ளையே, இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே காணப்படுகிறார்கள்? வனாந்திரத்திலே காணப்படுகிறார்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்களை வாசிக்கும் போது அவர்கள் ஏதோம் வனாந்திரம் வழியாய் போக வேண்டியது இருந்தது என்று படிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஏதோம் வனாந்திரம் வழியாக போக வேண்டியது இருந்தது. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை காணப்படுகிறது. இவர்கள் வனாந்திரத்திலே காணப்படுகிறார்கள். இவர்களுடைய பிரச்சனை என்ன? இப்பொழுது இவர்களுக்கு குடிக்க என்ன இல்லை? தண்ணீர் இல்லை. இவர்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாமல் பிரச்சனைகளுக்குள்ளாக காணப்படுகிறார்கள். இப்பொழுது இவர்கள் இந்த வனாந்திர பாதையிலே பின்னோக்கியும் செல்ல முடியாது, முன்னோக்கியும் செல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே, பிரச்சனையிலே காணப்படுகிறார்கள். தெய்வ பிள்ளையே, இந்த வனாந்திரம் என்று சொல்லப்படுகிறது உங்களுக்கு தெரியும். எழுத்தின் பிரகாரமாக வனாந்திரம் என்று சொல்லும் போது அது வறட்சியை காட்டுகிறது. ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே வனாந்திரம் என்று சொல்லும் போது அது எதை காட்டுகிறது என்றால், ஆவிக்குரிய ஜீவியத்திலே நம்ம முன்பாக சென்று செயல்பட கூடாதபடி நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே வறண்டு போயிருக்கிற அனுபவத்தை காட்டுகிறது. wilderness show the life of suffering. தெய்வ பிள்ளையே, வனாந்திரம் பாடுகளின் ஜீவியத்தை காட்டுகிறது. வனாந்திரம் உபத்திரவத்தின் ஜீவியத்தை காட்டுகிறது. ஒருவேளை இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே காணப்படுகிற தெய்வ பிள்ளையே, நீ வனாந்திர வழியாக போய்கொண்டிருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறாயா? வேதனையிலே காணப்படுகிறாயா? துயரத்திலே காணப்படுகிறாயா? பாடுகளின் மத்தியிலே காணப்படுகிறாயா? முன்னாலேயும் போக முடியல, பின்னாலேயும் போக முடியல, நான் எங்கேயோ வனாந்திரத்திலே
வறண்டது போன்ற அனுபவத்திலே காணப்படுகிறேன் என்று துயரத்தோடு காணப்படுகிறாயா? தேவாவியானவர்னோடு இடைபடுகிறார். எந்த விதமான பாடுகள் ஆனாலும், எந்த விதமான உபத்திரவங்களானாலும், எந்த விதமான கஷ்டங்களின் சூழ்நிலையானாலும் நடத்த தேவன் வல்லவராயிருக்கிறார். ஒரு தலபலவரதபதலவே வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. வாழ்வில் நாயகனே. நாம் தாழ்வில் நாயகனே. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார். போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார். ஏகும் சுத்தர் மீது கண்கள் இருத்தி நடத்துவார். இயேசு திருத்தி நடத்துவார். வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. நாம் தாழ்வில் நாயகனே. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. ஆடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம். ஆடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம். ஆடானாலும் பாடி செல்வோம் பரம சரணே. இயேசு மறைந்தான் நம்மோடனே. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. வாழ்வில் நாயகனே. நாம் தாழ்வில் நாயகனே. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. தெய்வ பிள்ளையே, வழி நடத்தி செல்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எந்த சூழ்நிலையானாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் நிறைவேற்றி முடிக்கும்படியாக வைத்திருக்கிற தேவ திட்டங்களை ஒருபோதும் தடை வராதபடி வெற்றிகரமாக நிறைவேற்ற உங்கள் கூட இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்கிறது. நீங்கள் எவ்வளவு பாடுகளானாலும், எவ்வளவு உபத்திரவங்களானாலும், எவ்வளவு வறட்சியானாலும் தேவனால் சந்திக்கப்படுவீர்கள். தேவனுடைய இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வீர்கள். தேவனுடைய வெற்றியையும் அடைவீர்கள். தெய்வ பிள்ளை, ஆனால் ஒன்று, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு நிர்பாக்கியமான சூழ்நிலை வருவதற்கு காரணம் என்ன? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட வறட்சி வருவதற்கு காரணம் என்ன? வாசியுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தெய்வ பிள்ளையே, there are many reasons as to why they had to face this problem. ஆனாலும் ஒரு சில காரணங்களை நாம் பார்க்கலாம். அப்பொழுது யோசபாத் நான் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த
சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறார். எலிசா இங்கே இருக்கிறான் என் இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரர் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். தெய்வ பிள்ளையே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட வறட்சி, இப்படிப்பட்ட வனாந்திரம், இப்படிப்பட்ட தண்ணீர் இல்லாத சூழ்நிலை வருவதற்கு காரணம் என்ன? அவர்கள் தேவனிடத்தில் அனுமதி பெற்றுக் கொள்ளவில்லை. தெய்வ பிள்ளையே, the reason for the problem is they didn't get the permission from God. தெய்வ பிள்ளையே, தேவனிடத்தில் அனுமதி பெறாமலேயே அவர்கள் பிரயாணப்பட்டார்கள். தெய்வ பிள்ளையே, ஆனாலும் இந்த இடத்திலே நாம் யோசபாத் ஒரு கேள்வி கேட்பதை பார்க்கிறோம். நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்பதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, நாம் ஒரு யுத்தத்திற்கு போக வேண்டுமானால் கர்த்தரிடத்தில் அனுமதி பெற்றுக் கொள்ள வேண்டும். நாம் ஒரு போராட்டத்திலே முன் செல்ல வேண்டுமானால் கர்த்தரிடத்திலே அனுமதி பெற்றுக் கொள்ள வேண்டும். நான் இந்த தண்டை பின்தொடரலாமா, பின்தொடர கூடாதா? அன்றைக்கு தாவீது எவ்வளவோ வெற்றிகளை பெற்றிருந்தாலும் கூட அவன் யாரிடத்தில் அனுமதி கேட்டான்? கர்த்தரிடத்தில் அனுமதி கேட்டான். உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற போராட்டங்கள், கஷ்டங்கள், தெய்வ பிள்ளையே, பாடுகள், உபத்திரவங்கள், இவைகளுக்கு பின்பாக ஒரு காரணம் நிச்சயமாகவே உண்டாயிருக்கும். ஒருவேளை கர்த்தருடைய சித்தத்தின்படி நீ பாடுகளை பட்டு கொண்டிருப்பாயானால் நீ பாடி பரவசம் அடையலாம். ஆனால் எல்லா பாடுகளுக்கும், எல்லா உபத்திரவங்களுக்கும் அது தேவ சித்தம்தான் என்று சொல்லிவிட முடியாது. இந்த இடத்திலே தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியாக யோசபாத் தீர்க்கதரிசிகள் ஒருவரும் இல்லையா என்று கேட்கிறார். இந்த கஷ்டத்திற்கு காரணம் என்ன? இந்த உபத்திரவங்களுக்கு காரணம் என்ன? இந்த வறட்சிக்கு காரணம் என்ன? இந்த பாடுகளுக்கு காரணம் என்ன என்பதை அறிந்து கொள்ளும்படியாக விரும்பினான். அவன் நிர்ணயம் பண்ணிக்கொள்ளவில்லை. நாங்கள் தேவ சித்தத்தின்படியே எல்லாவற்றையும் செய்கிறோம், இந்த தேவ சித்தத்திலே எங்களுக்கு இப்படி ஒரு பாடு வந்து விட்டது, ஆகவே நாங்கள் விசாரிக்க வேண்டியதில்லை, ஆகவே தீர்க்கதரிசிகளை நாட வேண்டியதில்லை என்று முடிவெடுத்து விடவில்லை. அவன் தீர்க்கமாக எண்ணி பார்த்தான். அவன் தீர்க்கமாக எண்ணி பார்த்தான். இங்கே இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன என்பதை அறிந்து கொள்ளும்படியாக பிரயாசப்பட்டார்கள். இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன? இந்த வறட்சிக்கு காரணம் என்ன? தண்ணீர் இல்லாத சூழ்நிலைக்கு காரணம் என்ன? இந்த வனாந்திரத்திலே இவ்வளவு பாடுபடுவதற்கு காரணம் என்ன என்பதை சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டார்கள். எடுத்துக்கொண்ட பிறகு அவர்களுக்கு விளங்கின ஒரு காரியம் உண்டாயிருந்தது. அவர்கள் கர்த்தரிடத்தில் விசாரித்து அனுமதியை பெற்றுக் கொள்ளவில்லை. தெய்வ பிள்ளையே, சில வேளைகளிலே தேவ ஜனங்களும் அப்படிதான் தங்களுடைய சுய திறமையிலே நம்பிக்கை உள்ளவர்களாய் இருப்பார்கள், தங்களுடைய சுய பலத்திலே மேன்மை பாராட்டுகிறவர்களாய் இருப்பார்கள், தங்களுடைய செல்வத்திலே, தங்களுடைய ஆஸ்தியிலே, ஐஸ்வர்யத்திலே மேன்மை பாராட்டுகிறவர்களாய் இருப்பார்கள். எங்களுக்கு இருக்கிற வெள்ளியினாலும் பொன்னினாலும், எங்களுக்கு இருக்கிற பணத்தினாலும் பதவியினாலும், எங்களுக்கு இருக்கிற சரீர பலத்தினால் எங்களால் இதை செய்ய முடியும் என்று சொல்லி சுயமாக ஓடுவார்கள். எங்களோடு ஏதோமின் ராஜா உண்டு, எங்களோடு இஸ்ரவேலின் ராஜா உண்டு, எங்களோடு யூதா தேசத்து ராஜா உண்டு, 3 ராஜாக்களும் படை பலமுமாக செல்கிறோம் என்கிற மேன்மை பாராட்டல், சுய நம்பிக்கை. ஆனால் யாருக்கு இடம் கொடுக்கல, யாரிடத்துல விசாரிக்கல, யாரிடத்துல யோசனை கேட்கல, கர்த்தரிடத்துல யோசனை கேட்கல. கர்த்தரும் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஓ, பெரிய படைபலத்தோடு போகிறீர்களா? போங்க போங்க, நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். உங்க சுய பலத்தினால நீங்க என்னதான் செய்யறீங்க நானும் பார்க்கிறேன். உங்களுடைய உலக பிரகாரமான பலத்தினாலே நீங்க என்ன செய்யறீங்க நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி கர்த்தர் ஒரு பகுதியில இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஒரு இடம் வந்தது, வனாந்திரம். அந்த இடத்துல அவங்கள காப்பாற்ற யாராலும் முடியல. தண்ணி இல்லைன்னா மாண்டு அழிய வேண்டியதுதான், தண்ணி இல்லைன்னா மாண்டு அழிய வேண்டியதுதான். இப்பதான் கண்கள் திறக்கப்படுது, இப்பதான் கண்கள் திறக்கப்படுது. யோசபாத் கேட்கிறான், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் ஒருவரும் இல்லையா? நாம் விசாரித்து அறிய வேண்டும். ஏன் இப்படிப்பட்ட வறட்சி, ஏன் இப்படிப்பட்ட வனாந்திரம்? இப்பதான் தீர்க்கதரிசியை தேடுறாங்க. தெய்வ பிள்ளையே, நம்ம கர்த்தரிடத்துல அனுமதியே பெறாம போயிட்டோமேன்னு வருத்தப்படும் விதமாக தான் காணப்பட்டது. இன்றைக்கு ஒருவேளை நீ உன் சொந்த பலத்துல, உன் சொந்த ஞானத்துல, உன் சொந்த அறிவை குறித்து மேன்மை பாராட்டி இதனால நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேன்னு நினைச்சேன்னா உன் வாழ்க்கையில தோல்விதான், உன் வாழ்க்கையில வறட்சி தான், உன் வாழ்க்கையில சாபம் தான். பெருமை,
வீழ்ச்சிக்கு அடிகோலாக காணப்படும். தெய்வ பிள்ளையே, ஆகவே உங்களுடைய சுய பலத்தையோ நீங்கள் நம்ப வேண்டாம். தெய்வ பிள்ளையே, sometimes we trust our own ability. நம்முடைய சுய திறமையின் மீது நம்முடைய நம்பிக்கையை வைக்கிறோம். ஆனா இந்த இடத்துல கர்த்தர் சொல்றார், நீ எதை செஞ்சாலும் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமா, இந்த இடத்துல அவங்க தங்களுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கல, கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கல. காரியங்கள் வாய்த்ததா? வாய்க்கல. வறட்சி, வனாந்திரம், தண்ணீர் இல்லை, மாண்டழியக்கூடிய சூழ்நிலை. இப்ப யோசபாத் கேட்கிறான், தெய்வ பிள்ளையே, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் ஒருவரும் இல்லையா என்று கேட்கிறான். தெய்வ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே எதை முதலாவது செய்ய வேண்டுமோ அதை முதலாவது செய்ய வேண்டும். பின்பு ஆவிக்குரிய பிரயாணத்தை தொடர வேண்டும். காலை வேளையில எழும்பின உடனே, கர்த்தாவே, இந்த நாளில செய்ய வேண்டியதெல்லாம் எனக்கு கற்றுத்தாரும் என்று சிறு குழந்தை போல கேட்க வேண்டும், பாட வேண்டும். பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்த. ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்த. பேசும் கர்த்தாவே, நீர் என்னோடு பேசும், உமக்கு பிரியமானதை இந்த நாள் முழுவதும் செய்யும்படியாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுத்தாரும் என்று ஒரு சிறு குழந்தை போல கேட்கும் போது உன் வழி கர்த்தரால் நிலை வரப்படும். காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஒரு சந்தர்ப்பத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ளேயும் வந்துட்டாங்க. வந்த பிறகு என்ன நடந்தது தெரியுமா? கிபியோனியர்கள் என்று ஒரு கூட்டத்தார் யாரிடத்துல வர்றாங்கன்னா தேவ ஜனங்களிடத்துல வர்றாங்க. அவங்க வந்தப்ப எப்படி வந்தாங்க? ரொம்ப தந்திரத்தோட வந்தாங்க. எப்படிப்பட்ட தந்திரத்தோட வந்தாங்க? அவங்க தூர தேசத்திலிருந்து வருகிறவர்களை போல வந்து தேவ ஜனங்களை சந்தித்தார்கள். அவர்களுடைய வஸ்திரங்களை பார்த்தா எப்படி இருந்தது? கிழிந்து போன வஸ்திரங்களை போல அவர்கள் உடுத்திருந்தார்கள். அவர்களுடைய பாதரட்சைகள் எல்லாம் தெய்வ பிள்ளைய பழமையானதாக காணப்பட்டது. அவர்களுடைய திராட்சை ரசத்தின் துருத்திகள் கூட எப்படி இருந்தது? பழமையானதாக காணப்பட்டது. பழைய பூசணம் பிடித்த அப்பங்களை அவர்களுடைய கரத்திலே வைத்திருந்தார்கள். இப்படி வஞ்சிக்கிறவர்களாக கிபியோனியர்கள் யாருக்குள்ளாக வந்து கலக்கிறார்கள்? இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக வந்து கலந்து தாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்களாக தங்களை காட்டிக் கொள்ளும் விதத்திலே பொய் சொல்லுவதை பார்க்கிறோம். இந்த இடத்திலேயாவது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஆலோசனையை கேட்டாங்களா? கேட்கல. தெய்வ பிள்ளையே, இஸ்ரவேல் ஜனங்கள், தேவ ஜனங்கள் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்கவில்லை. வாசியுங்கள் யோசுவாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வசனங்களை வாசிக்கும் போது they look their outward symptoms. தெய்வ பிள்ளையே, வெளி தோற்றத்தை அவர்கள் கண்டு அதை நம்பிவிட்டார்கள். அவர்களை அனுமதித்தார்கள். அவர்கள் சொல்லுவதையெல்லாம் நம்பினார்கள். வாசியுங்கள் யோசுவா 9ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வசனங்கள். உங்களிடத்தில் வர நாங்கள் புறப்படுகிற அன்றே அப்பத்தை சுட சுட எங்கள் வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தோம். இப்பொழுது இதோ உலர்ந்து பூசணம் பூத்திருக்கிறது. நாங்கள் இந்த திராட்சரச துருத்திகளை நிரப்புகையில் புதிதாய் இருந்தது. ஆனாலும் இதோ கிழிந்து போயிட்டு. பாருங்கள், அவர்கள் பொய் சொன்னதையெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? நம்பினார்கள். இதுதான் தந்திரம், இதுதான் வஞ்சகம். தெய்வ பிள்ளையே, என்ன நடந்தது? தெய்வ பிள்ளை, இந்த இடத்திலேயும் தேவ ஜனங்கள் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கவில்லை. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் தான் தேவ ஜனங்கள் தங்களுடைய போராட்டங்களிலே பின்னடைவை உண்டாக்குவதற்கு ஏதுவாக காணப்பட்டது. தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சற்று ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய ஜீவியத்திலே வஞ்சகத்திற்கு இடம் கொடுத்தீர்களா? உங்களுடைய வாழ்க்கையிலே பொய்யுக்கு இடம் கொடுத்தீர்களா? உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவியாமல் கர்த்தர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையிலே நீங்கள் குறைவுபட்டு போனீர்களா? இந்த காலை வேளையிலே ஒன்று கூட தேவாவியானவர் உங்களோடு இடைபடுகிறார். ஒரு மனிதன்
மனிதனுடைய வெளி தோற்றத்தை வைத்து நீங்கள் ஒரு மனிதனை நம்ப வேண்டாம். ஒரு மனிதனுடைய வெளிப்பிரகாரமான பேச்சை வைத்து நீங்கள் அவர்களை நம்ப வேண்டாம். தெய்வ பிள்ளையை தேவனிடத்தில் ஆலோசனை கேளுங்கள். வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். அவர் ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். தெய்வ பிள்ளையே, இந்த 3 ராஜாக்களும் ஒரு பெரிய யுத்தத்திற்கு நேராக மோவாபியரை மேற்கொள்ளும்படியாக சென்றாலும் கூட தேவனுடைய பார்வையிலே 2 ராஜாக்களுடைய ஜீவியம் தேவனுக்கு பிரியமானதாய் இருக்கவில்லை. எந்த 2 ராஜாக்களுடைய ஜீவியம் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவில்லை தெரியுமா? இஸ்ரவேல் ராஜாவினுடைய ஜீவியமும் ஏதோம் ராஜாவினுடைய ஜீவியமும் தேவனுடைய பார்வையிலே பிரியமாய் இருக்கவில்லை. ஆனால் ஒரே ஒரு ராஜா, யோசபாத் ராஜா, அவனுடைய ஜீவியம் தேவனுடைய பார்வையிலே பிரியமாய் இருந்தது. ஆகவே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோசபாத் ராஜாவின் நிமித்தமாக வெற்றியை கொடுத்தார். தெய்வ பிள்ளையே, திறப்பிலே நிற்கும்படியாக ஒரு மனிதனை தேடினேன் என்கிறார். நீங்கள் திறப்பிலே நிற்கிறபடியினால் அநேக ஜனங்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். நீங்கள் திறப்பிலே நின்று ஜெபிக்கிறபடியினால் குடும்பங்கள் காக்கப்படுகிறது. நீங்கள் திறப்பிலே நின்று ஜெபிக்கிறபடியினால் அநேக சபைகள் எரிந்து பிரகாசிக்கிறது. நீங்கள் திறப்பிலே தேவனோடு நின்று மன்றாடுகிறபடியினால் தேவநாமம் மகிமைப்படுகிறது. மீதியுள்ள 2 ராஜாக்களுடைய ஜீவியமும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவில்லை. ஏதோமின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, இந்த 2 ராஜாக்களுடைய ஜீவியமும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவில்லை. ஆனால் யூதா தேசத்து ராஜாவாகிய யோசபாத் தேவனுடைய பார்வையிலே பிரியமுள்ளவனாய் இருந்தான். அவன் நிமித்தமாக கர்த்தர் தேவ ஜனங்களுக்கு வெற்றியை கொடுத்தார். குடும்பம் காப்பாற்றப்படும்படியாக குடும்பத்திலே நீ ஒருவன் உத்தமனாயிரு. சபை எரிந்து பிரகாசிக்கும்படியாக சபையிலே நீ ஒருவன் அபிஷேகத்தின் நிறைவுள்ளவனாயிரு. தேவன் எலிசாவோடு பேசினார். தேவன் யாரோடு பேசினார்? எலிசாவோடு பேசினார். வாசியுங்கள், என்ன பேசினார்? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். God was pleased with Jehoshaphat. தெய்வ பிள்ளையே, தேவன் யோசபாத்தின் மீது பிரியமுள்ளவராய் இருந்தார். சொல்லிட்டார். என்ன சொன்னாரு? நான் யோசபாத்தை பார்க்கிறதுனால, நான் யோசபாத்தினுடைய ஜீவியத்தை பார்க்கிறதுனால, அவனுடைய முகத்தை பார்க்கிறதுனால வெற்றியை கொடுக்கிறேன்றார். யோசபாத்தினுடைய முகத்தை மட்டும் நான் பார்க்கலன்னா நான் இந்த ஜனத்தை நோக்கவும் மாட்டேன், நான் இவர்களை பார்க்கவும் மாட்டேன் என்று சொல்லுகிறார். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானதாய் இருக்குமே ஆனால் தெய்வ பிள்ளையே, உங்கள் ஒருவரின் மூலமாக தேவன் வெற்றியை கொடுப்பார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் ஒரு காரியத்தை தியானிக்க வேண்டும் அல்லவா? ஏன் இஸ்ரவேல் ராஜாவின் மீது பிரியமாயிருக்கவில்லை? தெய்வ பிள்ளையே, ஆவிக்குரிய பிரகாரமாக இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிறது எதை காட்டுகிறது? யாத்திராகமம் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே படிக்கிறோம், இஸ்ரவேல் என் ஜனங்கள் என்று படிக்கிறோம். இஸ்ரவேல் என் ஜனங்கள். இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிறது தேவ ஜனங்களாய் இருக்கிறார்கள். ஆனா என்ன நடந்தது? அந்த அந்தஸ்தை இழந்து போயிட்டாங்க. So God didn't want to look at them. அந்த அந்தஸ்தை இழந்து போயிட்டாங்க. அதனால தேவன் அவர்களை நோக்கி பார்க்கவே விரும்பல. ஏன்? அதற்கு காரணத்தை கர்த்தர் சொல்றாரு. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள் என்று சொல்லுகிறார். There are 2 evils that my people had committed என்று சொல்லுகிறார். வாசியுங்கள், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? இவ்வளவு நாள் கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க, ஆனா இப்ப மற்ற காரியங்களில நம்பிக்கையை வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உலக பிரகாரமான காரியங்களில நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனா யாருடைய நாமத்தை விட்டுட்டாங்க?
கர்த்தருடைய நாமத்தை விட்டு விட்டார்கள். சங்கீதம் 100 சங்கீதம் 3 சொல்லுகிறது, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க? கர்த்தருடைய மேய்ச்சலை இழந்து விட்டாங்க, கர்த்தருடைய சமூகத்தை இழந்துட்டாங்க, கர்த்தருடைய பிரசன்னத்தை இழந்துட்டாங்க. அவங்க தங்களுக்குன்னு ஒரு வெடிப்புள்ள தொட்டியை உண்டாக்கி கொள்ளும்படியாக பிரயாசப்பட்டார்கள். கர்த்தர் மேல் வைத்திருந்த நம்பிக்கையில குறைஞ்சு போயிட்டாங்க. உலக பிரகாரமான காரியங்களில நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சாங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் உன் பலத்த துருகமாய் இருக்கட்டும், அப்பொழுது நீ நீதிமானாக அதற்குள் ஓடி சுகமாய் தங்கி இருப்பாய். இரண்டாவதாக இஸ்ரவேல் என்று சொல்லும் போது எதை காட்டுகிறது? அது கர்த்தருடைய சுதந்திரத்தை குறிக்கிறது. சங்கீதம் 78 சங்கீதம் 71 வாசிக்கிறோம், இஃப் யூ ஆர் இஸ்ரேல் தென் யூ ஆர் காட்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ். நீங்கள் தேவ ஜனமாய் இருப்பீர்களானால் நீங்கள் தேவனுடைய சுதந்திரமாய் இருப்பீர்கள். தெய்வ பிள்ளையே, நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாக காணப்படுகிறோம், தேவ ஜனங்களாக காணப்படுகிறோம். அப்படியானால் தேவனுடைய சுதந்திரம் நமக்கு உண்டாயிருக்கிறது. நாம் தேவனுடைய சுதந்திரமாக காணப்படுகிறோம், நாம் தேவனுடைய சம்பத்தாக காணப்படுகிறோம். இந்த காலை வேளையிலே தேவாவியானவர் உங்களோடு இடைபடுகிறார். நீங்கள் தேவனுடைய சம்பத்தாய் இருக்க உங்களை யாருக்காகிலும் விற்று போட்டு இருக்கிறீர்களா? உங்களை நீங்கள் பூமிக்குரிய ஏதாவது ஒரு காரியங்களுக்கு உங்களை விற்று போட்டிருக்கிறீர்களா? பூமியில் நமக்கு தேவன் சுதந்திரங்களை கொடுக்கிறவராய் இருக்கிறார். பரலோக ராஜ்யத்திலும் நமக்கு சுதந்திரம் உண்டு. நாம் தேவனுடைய சம்பத்தாய் இருக்கிறோம். தேவனுடைய சுதந்திரத்தை அனுபவிக்க கூடாதபடி தேவனை விட்டு தூரமாய் போய் வெடிப்புள்ள தொட்டிகளை உருவாக்கி கொள்ளும்படியாக தேவன் மேல் வைத்த நம்பிக்கையிலிருந்து இடறி போய் தேவனை விட்டு தூரமாக போகிற அனுபவம் தீமையாக காணப்படுகிறது. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீராகிய என்னை விட்டு விட்டார்கள், தங்களுக்கென்று வெடிப்புள்ள தொட்டிகளை உண்டாக்கி கொண்டார்கள் என்று படிக்கிறோம். தேவன் உங்களுக்கு அவருடைய சபையை கொடுத்திருக்கிறார். தேவ சபை அவருடைய சுதந்திரமாய் இருக்கிறது. தேவன் உங்களுக்கு கொடுக்கிற உபதேசங்கள் அவருடைய சுதந்திரமாய் இருக்கிறது. தேவன் உங்களுக்கு கொடுக்கிற சத்தியங்கள் தெய்வ பிள்ளை அதெல்லாம் உங்களுக்கு தேவன் இந்த பூமியிலே கொடுத்த சுதந்திரமாய் இருக்கிறது. அதை நீங்கள் இந்த சத்தியங்களை இந்த பூமிக்குரிய ஏதாகிலும் ஒரு காரியத்திற்காக விற்று போட்டீர்களா? சற்று ஆராய்ந்து பாருங்கள். ஏசா என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அவன் என்ன செய்தானாம்? தனக்கென்று தேவன் வைத்திருந்த சேஷ்டபுத்திரமாகிய சுதந்திரத்தை அற்ப பயிற்றங்கூழ் கஞ்சிக்காக, சிவப்பு கஞ்சிக்காக என்ன செய்தானாம்? விற்று போட்டான் என்று பார்க்கிறோம். இந்த நாளிலே உங்களை ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய ஜீவியத்திலே தேவன் வைத்திருக்கிற சுதந்திரங்கள் உண்டு. நீங்கள் தேவனுடைய சம்பத்தாய் இருக்க, நீங்கள் தேவனுடைய சுதந்திரத்தை இழந்து போகும்படியாக உங்களையே உலக பிரகாரமான சில காரியங்களுக்கு விற்று போட்டிருக்கிறீர்களா என்று ஆராய்ந்து பாருங்கள். தெய்வ பிள்ளையே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தெய்வ பிள்ளையே கர்த்தர் மீது வைத்திருந்த நம்பிக்கையிலிருந்து தூரமாய் போனார்கள். ஜீவ தண்ணீராகிய தேவனை விட்டுவிட்டார்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? தெய்வ பிள்ளையே, அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் தங்கள் சுதந்திரத்தை அடையக்கூடாதபடி தங்களுடைய சுதந்திரத்தையே விற்று போடும் விதமாக அவர்களுடைய ஜீவியத்தை பல்வேறு காரியங்களுக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக காணப்பட்டார்கள். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களிலே தேவன் கண்ட தீமையாக காணப்படுகிறது. ஆகவே தேவன் இஸ்ரவேல் ராஜாவின் மீது பிரியமாய் இருக்கவில்லை. அடுத்தபடியாக என்ன படிக்கிறோம்? ஏதோமின் ராஜா. ஏதோம் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு மறுபெயர் என்ன? அது யாக்கோபினுடைய சகோதரனாகிய ஏசாவை குறிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. ஏசாவினுடைய ஜீவியத்திலே காணப்பட்ட குறை என்ன தெய்வ பிள்ளையே? ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 25 அதிகாரம் 34 வாசிக்கும் போது கடைசி பகுதியிலே வாசிக்கிறோம், ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் என்று வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, சேஷ்ட புத்திர பாகம்னா என்ன? தெய்வ பிள்ளையே, அவன் குடும்பத்திற்கு மூத்தவனாக காணப்பட்டான். ஈசாக்குக்கு எத்தனை பிள்ளைகள்? 2 பிள்ளைகள், யாக்கோவும் ஏசாவும். ஏசா குடும்பத்திலே மூத்த மகனாக காணப்பட்டான். மூத்த மகன் என்றால் அவனுக்கு குடும்பத்தின் பங்கிலே இரட்டத்தனையான பங்கு உண்டு. ஆஸ்திகள் இருக்கிறது என்றால் அதை 3ஆக பிரிப்பார்கள். 3ஆக பிரித்து 2 பங்கை யாருக்கு கொடுப்பாங்க? மூத்த மகனுக்கு கொடுப்பாங்க, மூத்தவனுக்கு கொடுப்பாங்க. 1 பங்கை யாருக்கு கொடுப்பாங்க? இளையவனுக்கு கொடுப்பாங்க. அப்படிதான் இந்த ஏசாவுக்கு
2 பங்கு ஆசீர்வாதம் காணப்பட்டது. அவன் சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொண்டவனாக காணப்பட்டான். ஆனா என்ன நடந்தது? ஒரு நாள் ஏசா வேட்டையாடும்படியாக சென்றான். வேட்டையாடின போது அவனுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. அவனுடைய சகோதரன் யாக்கோபு அந்த சந்தர்ப்பத்திலே எதை காய்ச்சி கொண்டிருந்தான்? கஞ்சி காய்ச்சி கொண்டிருந்தான். அது பார்க்க சிவப்பாய் இருந்தது. வேட்டையாடி ஒன்று கிடைக்காமல் வந்த ஏசா கொஞ்சம் கஞ்சி கேட்டான். யார்கிட்ட? யாக்கோபுட்ட. யாக்கோபு என்ன சொல்லுகிறான்? உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடு, நான் உனக்கு என்ன கொடுக்கிறேன்? கஞ்சி கொடுக்கிறேன்னா இவன் என்ன செஞ்சிட்டான்? ரெட்டிப்பான ஆசீர்வாதமாகிய சுதந்திரத்தை, சேஷ்ட புத்திர பாகத்தை வெறும் ஒரு நேர வயிற்று போஜனத்திற்காக என்ன செய்தான்? விற்று போட்டான். பின்பு அவன் அழுதும் அவனுக்கு என்ன செய்யல? அந்த சேஷ்ட புத்திர பாகம் திரும்ப கிடைக்கல. உங்களுடைய வாழ்க்கையிலே தெய்வ பிள்ளையே, தேவன் உங்களை மூத்த குமாரர்களாக காண்கிறார். உங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் உண்டு, உங்களுக்கு ரெட்டிப்பான சுதந்திரம் உண்டு. நீங்கள் சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுகிறீர்கள். இந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலே தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ரெட்டிப்பான ஆசீர்வாதம் என்ன? வாசியுங்கள். 1 தெசலோனிக்கரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று படிக்கிறோம். தேவன் உங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வச்சிருக்காரு. ஒன்னு என்ன? ராஜ்யம். இன்னொன்னு என்ன? மகிமை. ராஜ்யம் என்று சொல்வது எதை காட்டுகிறது? நித்தியத்தை காட்டுகிறது. புதிய எருசலேமையும் சியோனையும் காட்டுகிறது. மகிமை என்று சொல்வது 1000 வருட அரசாட்சியை காட்டுகிறது. அந்த 1000 வருட அரசாட்சியிலே இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை வெளிப்படும். அப்படியானால் இந்த 1000 வருட அரசாட்சியையும் இழந்து போக கூடாது. நித்தியத்திலே மேன்மையான சுதந்திரமாகிய புதிய எருசலேமையும் சியோனையும் இழந்து விடக்கூடாது. இப்படிப்பட்ட ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். உங்களுக்கு சேஷ்ட புத்திர பாகம் உண்டு. நீங்கள் தேவனுடைய குடும்பத்திலே மூத்தவர்களாக காணப்படுகிறீர்கள். ஆகவே அற்ப காரியங்களுக்காக நீங்கள் இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போய்விடக் கூடாது. தெய்வ பிள்ளையே, எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14ம் 15ம் வசனங்களை வாசிக்கும் போது, அங்கே ஏசாவுடைய இருதயம் இப்பொழுது எப்படி காணப்படுகிறது? கசப்பினால் நிரம்பி காணப்படுகிறது. அவனுடைய இருதயம் கசப்பினால் நிறைந்திருந்தது. தன்னுடைய சகோதரனை அவனுக்கு மன்னிக்க முடியவில்லை. தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஏசாவை குறித்து என்ன சொல்லுகிறார்? நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபையோ சிநேகித்தேன் என்கிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே கசப்பு இருக்குமே, ஆனால் உன்னை கர்த்தர் வெறுக்கிறவராயிருப்பார். உன்னுடைய வாழ்க்கையிலே தெய்வ பிள்ளையே, தேவனுடைய ராஜ்யத்தையும் மகிமையும் இழந்து போகத்தக்க வண்ணம் நீ உன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போடக்கூடியவனாயிருப்பாயானால், அற்ப காரியங்களுக்காக விற்று போடக்கூடியவனாயிருப்பாயானால், தேவனுடைய ராஜ்யத்தையும் இழந்து போவாய், தேவனுடைய மகிமையும் இழந்து போவாய். இவ்வுலக பாடு என்ன என்ன செய்திடோ, அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறே. இவ்வுலக பாடு என்ன என்ன செய்திடோ, அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறே. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் நாள் வரையும். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் நாள் வரையும். எந்த நாளில் போது பார்த்து எந்த இயேசு தருகிறார். எந்த நாளில் போது பார்த்து எந்த இயேசு தருகிறார். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாயிருக்கிறது. கர்த்தர் அங்கே ஆசீர்வாதத்தையும்
ஜீவனையும் கொடுக்கிறார். இது ஒரு சகோதரத்துவ ஐக்கியம். இந்த ஐக்கியத்திலே யாருக்கும் யார் மீதும் என்ன இருக்கக்கூடாது? கசப்பு இருக்கக்கூடாது. நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை அடைய வேண்டும். நீங்க தேவனுடைய மகிமையாகிய 1000 வருட அரசாட்சியிலும் பங்கு பெற வேண்டும். நீங்க தேவனுடைய குடும்பத்தில் மூத்தவர்கள். உங்களுக்கு ரெட்டிப்பான சுதந்திரம் உண்டு. அது அற்ப காரியங்களுக்காக, உலக காரியங்களுக்காக, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்காக விற்று போட்டு பின்பு கண்ணீர் வடித்தாலும் கிடைக்கலையேன்னு சொல்லி அங்கலாய்க்க கூடாது. இப்படிப்பட்ட அனுபவங்கள் தான் இஸ்ரவேல் ராஜாவை குறித்தும் ஏதோமின் ராஜாவை குறித்தும் கர்த்தருக்கு வெறுப்படைய செய்தது. கர்த்தருக்கு பிரியமில்லாதபடி அவர்கள் போனார்கள். கர்த்தர் அவர்களை காணும்படியாகவே விரும்பவில்லை. ஆனா ஒன்று, யோசபாத்தை தேவன் விரும்பினார். யூதா தேசத்து ராஜாவாகிய யோசபாத்தின் மீது தேவன் பிரியம் கொண்டார். அதற்கு காரணம் என்ன? தெய்வ பிள்ளையே, யோசபாத்துக்கு தேவன் ஆளுகையை கொடுத்திருந்தார், ராஜாதிபத்தியத்தை கொடுத்திருந்தார். தெய்வ பிள்ளையே, யூதா என்றால் ஆளுகையை காட்டுகிறது. யோசபாத் ஆளுகையை இழந்து போகவில்லை. வாசியுங்கள் 1 நாளாகமம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே நாம் படிக்கிறோம், தெய்வ பிள்ளை, யூதா என்றால் ஆளுகையை குறிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. யோசபாத்து நிமித்தமாக தேவன் வேண்டுதல்களை கேட்டார். யோசபாத்து நிமித்தமாக தேவன் மன்றாடுதலை கேட்டார். யோசபாத்து நிமித்தமாக தேவன் ஜெபத்தை கேட்டார். தெய்வ பிள்ளையே, காரணம் அவன் ஆளுகையை பாதுகாத்து கொண்டான், ராஜாதிபத்தியத்தை பாதுகாத்து கொண்டான். உங்களுக்கு தேவன் ஆளுகையை கொடுத்திருக்கிறார். அந்த ஆளுகையை நீங்கள் இழந்து போய்விடக் கூடாது. நீங்கள் இழந்து போய்விட்டீர்களானால் உங்களிலே தேவன் பிரியம் கொள்ள முடியாது. ஆளுகையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வீர்களானால் தேவன் உங்கள் மேல் பிரியமாயிருப்பார். வாசியுங்கள், இந்த யூதாவை குறித்து நாம் என்ன வாசிக்கிறோம்? ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவன் தேவனுடைய பரிசுத்தவான்களோட கூட உண்மையாயிருந்தான் என்று படிக்கிறோம். தேவன் கொடுத்த ஐக்கியத்திலே அவன் உண்மையுள்ளவனாயிருந்தான். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆளுகையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் உங்களை ராஜாக்களாக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் என்றால் உங்களுக்கு ஆளுகை உண்டு. அந்த ஆளுகையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, பரிசுத்தவான்களின் ஐக்கியம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. அந்த ஐக்கியத்திலும் நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி உண்மையுள்ளவர்களாயிருந்து நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் போது, தேவனிடத்தில் விசாரிக்கும் போது, உங்கள் ஒருவரால் தேவன் ஜெபத்தை கேட்டு வெற்றியை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது என்ன நடக்கிறது? தண்ணீர் இல்லாத இடத்திலே காணப்படுகிறார்கள். தண்ணீர் இல்லாத இடத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே காணப்படுகிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கு என்ன வேண்டும்? தண்ணீர் வேண்டும். எதற்கு? அவருடைய பிரயாணத்தை தொடரும்படியாக, மோவாபியரை முறியடிக்கும்படியாக, வெற்றி சிறக்கும்படியாக, கானானை அடையும்படியாக. உங்களுடைய இந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலே இந்த நாளிலே ஆராய்ந்து பாருங்கள். வறண்டு போயிருக்கிறீர்களா? வறட்சியிலே காணப்படுகிறீர்களா? துவண்டு போயிருக்கிறீர்களா? தொய்ந்து போயிருக்கிறீர்களா? எப்படி இந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலே வெற்றி அடைவது என்பதை குறித்து கலங்கி போயிருக்கிறீர்களா? வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்திலே நீரூற்று உண்டு. தெய்வ பிள்ளையே, தேவனிடத்திலே உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே வெற்றி பெறும்படியான நீரூற்று உண்டாயிருக்கிறது. வாசியங்கள். முதலாவது, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தண்ணீர் எப்படிப்பட்டதாயிருக்கிறது என்றால், யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வாட்டர் ஸ்பீக்ஸ் அபவுட் இட்டர்னல் லைஃப். தெய்வ பிள்ளை, இந்த இடத்திலே தேவன் சொல்கிறார், நான் கொடுக்கிற தண்ணீர் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய தண்ணீராயிருக்கும் என்று சொல்லுகிறார். நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். இந்த நீரூற்ற பெற்றவர்களுக்கு தவறான தாகங்கள் உண்டாகாது. அவர்கள் தெய்வ பிள்ளையே நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட அனுபவத்திலே காணப்படுவார்கள். இரண்டாவது, தண்ணீர் எதை காட்டுகிறது என்றால், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை காட்டுகிறது. யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்வதை பார்க்கிறோம். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் என்று படிக்கிறோம். தண்ணீர் பரிசுத்த ஆவியை காட்டுகிறது. தண்ணீர் நித்திய ஜீவனை காட்டுகிறது. மூன்றாவது, தண்ணீர் எதை காட்டுகிறது என்றால், சுகமாக்குதலை காட்டுகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம்
47 அதிகாரம் 8, 9 வசனங்களை வாசிக்கும் போது தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து இந்த தண்ணீர் பாய்ந்து வருகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதை காட்டுகிறது? தெய்வ பிள்ளையை சுகம் கொடுக்கிற, ஆரோக்கியத்தை கொடுக்கிற தண்ணீரை குறிக்கிறதாக காணப்படுகிறது. 4வதாக தண்ணீர் எதை காட்டுகிறது என்றால் சுத்திகரிப்பை காட்டுகிறது. தெய்வ பிள்ளையே, அது முழுக்க ஞான ஸ்நானத்தின் அனுபவத்தை காட்டுகிறது. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் போது சுத்தம் பண்ணுகிற தண்ணீரை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் ஒருவன் யுத்தத்திற்கு செல்ல வேண்டுமானால், ஒருவன் போராடி வெற்றி பெற வேண்டுமானால் அவன் சுத்திகரிக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும். 5வதாக தண்ணீர் எதை காட்டுகிறது என்றால் ஜெய ஜீவியத்தை காட்டுகிறது, வெற்றியுள்ள வாழ்க்கையை காட்டுகிறது. வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 21 அதிகாரம் 6, 7 வசனங்களை வாசிக்கும் போது தண்ணீர் வெற்றியுள்ள வாழ்க்கையை காட்டுகிறது. தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே தேவன் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை வைத்திருக்கிறார். இந்த ஜீவ தண்ணீர் நித்திய ஜீவனை கொடுக்கிறது. இந்த ஜீவ தண்ணீர் பரிசுத்தாவின் அபிஷேகமாக காணப்படுகிறது. இந்த ஜீவ தண்ணீர் உங்களை ஆரோக்கியமடைய செய்கிறது. இந்த ஜீவ தண்ணீர் உங்களை சுத்திகரிக்கிறது. இந்த ஜீவ தண்ணீர் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ செய்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீர் இல்லாமல் வனாந்திரத்திலே காணப்படுகிறார்கள். இப்ப தேவ ஆலோசனையை கேட்கிறார்கள். தெய்வ பிள்ளையை, தேவ ஆலோசனையை கேட்கும்படியாக வந்திருக்கிற தெய்வ ஜனமே, நீ ஒருவேளை வனாந்திரத்திலே காணப்படலாம். ஆனால் நீ உன்னுடைய சுயத்திலே நம்பிக்கை உள்ளவனாய் இருக்கலாம். உன்னுடைய சுய பலத்திலே, உன்னுடைய சுய எண்ணங்களிலே, உன்னுடைய ஆஸ்திகளிலே, ஐஸ்வர்யத்திலே, பணத்திலே, பதவிகளிலே ஒருவேளை நீ நம்பிக்கை வைத்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவைகளெல்லாம் வெற்றி பெற செய்யாது, அவைகளெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலே வெற்றியை கொடுக்காது. கர்த்தரிடத்திலே ஆலோசனை கேட்க வேண்டும். கர்த்தருடைய ஆலோசனையை பெற்று கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். அவர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இஸ்ரவேல் ராஜாவின் மீது கர்த்தர் பிரியமாய் இராதிருந்தது போல, ஏதோமின் ராஜாவின் மீது கர்த்தர் பிரியமாய் இராதிருந்தது போல உங்கள் ஜீவியம் காணப்படக்கூடாது. உங்கள் ஜீவியமோ யூதாவின் மீது எப்படி கர்த்தர் பிரியமாய் இருந்தாரோ அப்படி உங்கள் ஜீவியத்தை குறித்து கர்த்தர் பிரியமுள்ளவராய் இருப்பாரே. ஆனால் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு தடை ஒன்றும் வராது. ஜீவ தண்ணீர் உங்களிலே காணப்படும். அந்த ஜீவ தண்ணீரின் மூலமாக ஆரோக்கியத்தை பெற்றவர்களாய் இருப்பீர்கள், சுத்திகரிப்பை அடைந்தவர்களாய் இருப்பீர்கள், அபிஷேகத்தின் நிறைவுள்ளவர்களாய் இருப்பீர்கள், நித்திய ஜீவனை உடையவர்களாய் இருப்பீர்கள். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்லுகிறது வெற்றி உண்டு என்பதை அறிவிக்கிறது. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் நாம் மூல வசனத்திற்கு வருவோம். கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். யோசபாத்தின் மீது கர்த்தர் பிரியமாயிருந்தார். யூதாவின் நிமித்தமாக கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறார். நீங்க இந்த பள்ளத்தாக்குல எதை வெட்டுங்க, எதை வெட்டுங்க? வாய்க்கால்களை வெட்டுங்க. காற்றையும் பார்க்க மாட்டேங்க, மழையையும் பார்க்க மாட்டேங்க. ஆனா இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்கிறார். இந்த பள்ளத்தாக்கு எதனால் நிரப்பப்படும்? தண்ணீரால் நிரப்பப்படும். அது மட்டும் இல்ல, நீங்க அதை குடிச்சு தாகந்தீர்ந்தவர்களாக, வெற்றி சிறக்கிறவர்களாக மோவாபியரையும் முறியடிப்பீங்க. மோவாபியரையும் கர்த்தர் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். இது கர்த்தருக்கு அற்ப காரியம். பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்துல சொல்றாரு, காற்றையும் காண மாட்டீங்கன்னு சொல்றாரு. காற்றை நம்முடைய கண்களால என்ன செய்ய முடியாது? காண முடியாது. காற்றை நம்முடைய கண்களால காண முடியாது. ஆனா என்ன செய்யலாம்? உணரலாம். காற்றை என்ன செய்யலாம்? உணரலாம். அப்ப இந்த காற்று என்று சொல்லுவது அதை கண்களால் காண முடியாது, ஆனால் உணரலாம். சில தேவ ஜனங்கள் என்ன செய்யறாங்களாம்? நாங்க உணரும்படியாக கர்த்தாவே எதையாவது செய்யும் சொல்றாங்களாம். நாங்க உணரும்படியாக எதையாவது செய்யும், உணரும்படியாக எதையாவது எங்க வாழ்க்கையில செய்யும்னு கேட்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உணரும்படியாக எதுவுமே உன் வாழ்க்கையில நடக்காட்டினாலும் நீ வெற்ற பள்ளத்தாக்குல தண்ணீர் நிரம்புன்றாரு. இன்னொன்னு சொல்றாரு, மழையையும் காண மாட்டீர்கள். மழை என்று சொல்வது
காட்டுகிறது தெய்வ பிள்ளையே? எதை காட்டுகிறது? நம்முடைய கண்களாலே அதை காணலாம். அது ஒரு அடையாளமாய் இருக்கிறது. மழை அடையாளமாய் இருக்கிறது. ஆனா இங்க சொல்றாரு, மழையையும் காண மாட்டீர்கள். அப்படின்னா என்ன? சில தேவ ஜனங்கள் ஜெபிப்பதுண்டு, கர்த்தாவே எங்க வாழ்க்கையில ஒரு அடையாளத்தை காட்டும், நாங்க நம்புறோம். எங்க வாழ்க்கையில ஒரு அடையாளத்தை காட்டும், நாங்க விசுவாசிக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, எந்த அடையாளமும் நீ காண போறதும் இல்லை. ஆனா நீ வெற்ற பள்ளத்தாக்குல தண்ணீர் நிரம்போன்றார். இது தேவனுக்கு அற்ப காரியம். நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க, நாங்க உணரும்படியாக செய்யும், நாங்க உணரும்படியாக செய்யும், எதையாவது செய்யும், நாங்க உணரணும். சிலர் சொல்றாங்க, நாங்க காணும்படியாக ஒரு அடையாளத்தை காட்டும். கர்த்தர் சொல்றாரு, எல்லாமே உணரும்படியா எல்லாம் வேதத்துல இருக்கு, அடையாளமா எல்லாமே வேதத்துல இருக்கு. என்ன சொல்றாரு? கர்த்தரிடத்துல ஆலோசனை கேளு. வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஆலோசனை கேள். கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்டு உன் சுயத்துல நம்பிக்கை வைக்காம தேவ ஆலோசனையின்படி உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த சத்துருடைய வல்லமையானாலும் அதற்கு விரோதமாக நீ என்ன செய்? போராடு. போராடும் போது நீ ஒருவேளை எந்த அடையாளத்தையும் காண மாட்ட, எதையும் உணரக்கூடியதாகவும் இருக்காது. ஆனா பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பும். தேவன் உன்னை அபிஷேகத்தினால் நிரப்புவார். நீ வெற்றி பெறுவாய். வெற்றி உன்னுடையதாய் இருக்கும். நம்முடைய கண்களை மூடுவோமா தேவ பிள்ளையே? யோபுவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், தோண்டி பாருங்கள், சுகமாய் படுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதை தோண்ட வேண்டும்? உங்க இருதயத்தை தோண்டணும். உங்க இருதயத்தை என்ன செய்யணும்? தோண்டணும். தோண்டும் போது உங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கின்ற நிலவரத்தை அறிந்து கொள்ளும்படியாக செய்வார். எல்லாரும் எழும்பி நிற்போமா? கொஞ்சம் உங்க இருதயத்தை தோண்டி பார்க்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, தோண்டி பாருங்கள், சுகமாய் படுத்துக் கொள்ளலாம். உங்க இருதயத்தை கொஞ்சம் தோண்டுங்க. இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். உங்க இருதயத்தை கொஞ்சம் தோண்டுங்க. தோண்டி உங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலவரத்துல இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் உங்க இருதயத்தை தோண்டி பாருங்க. தோண்டி பார்க்கும்போது உங்க இருதயத்துல இருக்கிற உங்க ஜீவியத்தை குறித்த நிலவரத்தை கர்த்தரிடத்துல சொல்லுங்க. கர்த்தரிடத்துல ஆலோசனை கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ள வேண்டும். தைரியத்தோடு போராட வேண்டும். வெற்றி பெற வேண்டும். எல்லாரும் இருதயத்தை தோண்டணும். இருதயத்தை தோண்டுங்கள், சுகமாய் படுத்துக் கொள்ளலாம். இருதயத்தை தோண்டுங்க. உங்க ஜீவியத்தின் நிலவரத்தை கர்த்தரிடத்துல அறிக்கை செய்யுங்க. உதவி செய்யும், ஆலோசனை தாரும் என்று கேளுங்க. விசுவாசியுங்க, கர்த்தர் உதவி செய்வார். யோசபாத் நிமித்தமாக கர்த்தர் தேவ ஜனங்களுக்கு உதவி செய்தார். வெற்றியை பெற்றார்கள். மோவாபியரையும் அவர்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தார். உங்களுடைய கரத்திலே சத்துருக்களை ஒப்பு கொடுப்பார். அவர்கள் உங்கள் பாதபடியாவார்கள். கேட்ட சத்தியத்தின்படி நீங்களும் உங்களுடைய இந்த ஆவிக்குரிய பிரயாணத்திலே இந்த பரலோக ராஜ்யத்தின் மேன்மையான சுதந்திரத்தை அடையும்படியாக பிரயாசப்படுகிற இந்த பிரயாணத்திலே கர்த்ததாமே இந்த ஜீவ நதியாகிய அவருடைய அபிஷேகத்தை கொடுத்து வறண்டு போகாத ஜீவியம் செய்யும்படியாக செய்து உங்களுடைய ஜீவியத்திற்கு எதிராக கிரியை செய்கிற மோவாபியரையும் முறியடிக்க செய்து வெற்றியாக சுதந்திரத்தை அடைய, மேன்மை அடைய, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்ததாமே உங்களுக்கு கிருபை நல்குவாராக. ஆமென். ஜெபிப்போம். மகா இரக்கம் கிருபையும் பிதாவே, இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஓய்வு நாளின் ஆண்டவரே, இந்த காலை வேலையில கூட கர்த்தாவே நாங்கள் ஒன்று கூடி ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த தருணத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனை வேலைகளிலும் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வசனத்தின்படியாய் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஆண்டவரே எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவனோடு கர்த்தாவே தனியே வாசம் பண்ணக்கூடியவர்களாக எங்களுடைய அனுபவம் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, தேவ சித்தம் செய்யக்கூடிய உன்னதமான அனுபவத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அவ்விசுவாசத்தை எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுங்க. தந்திரமான ஆண்டவரை வஞ்சிக்கும்படியான யோசனைகளுக்கு ஆலோசனைகளுக்கு எங்களை நீங்களாக்கி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே கர்த்தாவே, உம்மை மாத்திரம் நாங்கள் ஸ்நேகிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. மனுஷரை ஸ்நேகிக்கும் பொழுது ஏமாற்றம் மட்டுமே திரும்பும்
ஆண்டவரே. கத்தாவே உம்மை நாங்கள் சிநேகிக்கும் பொழுது கத்தாவே அதனுடைய மகிமை பிரதானமானதாக இருக்கிறபடியால் கத்தாவே அந்த ஒரு பாக்கியத்திற்குள்ளாய் எங்களை அணைத்து செல்லுங்க கத்தாவே. ஆண்டவரே, பிலேயாமின் உபதேசம் எங்களுடைய வாழ்க்கையில எவ்விதத்திலும் காணப்படாதபடி கத்தர் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. பெருமையின் ஆவி எங்களுடைய ஜீவத்தில் ஆட்கொள்ளாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க கத்தாவே. ஆண்டவரே, இசப்பா சிந்தனையிலும் யோசனையிலும் நினைவுகளிலும் கூட பெருமை இல்லாதபடி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. கிறிஸ்துவின் ஆண்டவரே சுவாபமாகிய தாழ்மையும் கீழ்ப்படுதலையும் காத்துக்கொள்ள கத்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. மேட்டிமையான எண்ணங்களை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாங்கள் சிறைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இசப்பா ஆண்டவரே, தேவனிடத்தில் நாங்கள் எந்த ஒரு காரியத்திலும் அனுமதி கேட்க ஆண்டவரே, எங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் உம்மோடு கூட உறவாடி நாங்கள் அனுமதி கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவ ஆலோசனையை நாங்கள் உமது சமூகத்தில் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. சுய பலத்தையோ சுய ஆண்டவரே திறமைகளையோ நாங்கள் நம்பி ஓடாதபடி கத்தாவே ஆண்டவரே, உம்மை சார்ந்து நாங்கள் வாழவும் உமது ஆலோசனை கேட்கவும் கத்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, யோசபாத்தை போல கத்தாவே நாங்கள் காணப்பட கத்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க கத்தாவே. கத்தருடைய சுதந்திரத்தை நாங்கள் ஆண்டவரை அடைந்து கொள்ளக்கூடியவர்களாக எங்களை மாற்றுங்க. ஏசாவை போல சேஷ்ட புத்திர பாகத்தை நாங்கள் இழந்து போகாதபடி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமையும் நாங்கள் இழந்து போகாதபடி அதை சுதந்திரிக்கக்கூடிய பாக்கியத்தை கத்தர் எங்களுக்கு தந்தரல வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, இசப்பா நீர் கொடுக்கும் ஜீவ தண்ணீர் கத்தாவே ஆண்டவரே, பரிசுத்தாவின் அபிஷேகமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுகமாக்குதலை ஆண்டவரை தருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, சுத்திகரிப்பை தருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஜெய ஜீவத்தை தருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நித்திய ஜீவனை கொடுப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆரோக்கியத்தை தருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. தேவ ஆலோசனையை நாங்கள் கேட்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. சுயபலத்தில் நாங்கள் சாயாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த இஸ்ரவேல் ஏதோமின் ராஜாக்களை போல இல்லாதபடி எங்களுடைய ஜீவியம் காணப்பட கத்தர் உதவி செய்யுங்க. யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தினுடைய ஜீவியத்திலே காணப்பட்ட ஆண்டவரே அனுபவம் எங்களுடைய வாழ்க்கையில காணப்பட எங்களுக்கு கத்தர் தாமே கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற இரட்டத்தனையான ஆசீர்வாதமாகிய தேவனுடைய ராஜ்யத்தையும் நித்தியத்தை நாங்கள் அடைந்து கொள்ள கத்தர் தாமே எங்களுக்கு கிருபை நல்க வேண்டுமாய் எங்கள் அருமை இரட்சகர் இயேசுவின் மூலமாய் கெஞ்சி கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையருடைய பஸ்தநாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். அவசட்டையின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசட்டையின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழடை கலப்புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழடை கலப்புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். கேட்ட சத்தியத்தின்படி தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையிலேயும் விசேஷித்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள செய்து நீங்களும் செழிப்புள்ள வாழ்க்கை வாழும்படியாக செய்து ஆவிக்குரிய ஜீவியத்திலேயும் உங்களுடைய குடும்பங்களிலேயும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் வருகிற போராட்டங்களிலே தேவனுடைய ஆலோசனையின்படி வெற்றி பெற செய்து தேவன் தாமே தேவனுடைய ராஜ்யத்தையும் மகிமையும் அடைய செய்து மேன்மை அடைய தேவன் தாமே கிருபை நல்குவாராக. ஆமென்.